அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கதை காத்திருக்கின்றேன் காலனாய். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். காத்திருக்கின்றேன் காலனாய். விடாது பெய்து கொண்டிருந்த மழையில் நனைந்தபடி விளையாடி கொண்டிருந்த அனைவரும் வாலில்லா வானரம் போலவே தத்தித்தாவி குதித்து கொண்டிருந்தனர். அந்த மதிய நேரத்தில் திடீரென பெய்த மழை அந்த இடத்தையே இருள் சூழ்ந்த நேரமாக மாற்றி இருந்தது. சில்லென்று வீசிய அந்த மலைச்சாரலில் மழலை போல் மனம் முழுவதும் மகிழ்ச்சியில் துள்ள ஆடிக்கொண்டிருந்த அந்த கூட்டத்தைக் கண்டு வானமகனுக்கும் கொண்டாட்டம் வந்துவிட்டது போல. அதனால் இன்னும் மழையை நிறுத்தாமல் தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தான். ஒரு வழியாக அவர்கள் அனைவரும் போதும் என தங்களது ஆட்டத்தை நிறுத்தி இருந்த வேளை மழையும் நின்றுவிட்டது. அனைவரும் தங்களின் அறையினுள் சென்று ஒளிந்து கொண்டனர். தலை துவட்டியபடி, இப்படி மழையில நனைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சுல என்று பூங்குழலி கேட்க, ஆமாடி, அதுவும் நாம் எல்லாம் சேர்ந்து ஆடுனது செம ஜாலியாக இருந்தது. ஒரு மாதமாக அசைன்மெண்ட்டுக்கு நோட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி சப்பா எவ்வளோ டென்ஷன், அதிலிருந்து இன்னைக்கு தான் ரிலீஃப் கிடச்சிருக்கு என்று வானதி சொல்ல, சரியாக சொன்னடி என்றபடி வந்து சேர்ந்தாள் மேகலா. 3 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டே தங்களது உணவினை முடித்து கொண்டிருக்க வானதியின் ஃபோன் அலறியது. வேகமாக அதை மேகலா எடுத்து, அப்பா நான் தான். அவளா மழையில் நனைஞ்சதால இப்போ இருமிட்டு என்று அவள் சொல்லும்போதே அந்த ஃபோன் கை மாறியது. அப்பா சொல்லுங்க என்று வானதி மேகலாவை பார்த்து முறைத்தபடியே பேச, அந்த பக்கம் இருந்து என்ன சொன்னார்களோ உடனே இவள் ஃபோனை வைத்து விட்டாள். என்னாச்சு, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்பா என்று குழலி கேட்க, ஆமாம், எல்லாம் இவளால் வந்தது, மழையில் நனைஞ்சதை இப்போ அப்பாட்ட சொல்லணுமா என்றாள். சரி விடு, அப்பா திட்டுறது என்ன புதுசா, எவ்வளோ வாங்கியிருப்போம் என்று சொல்ல மீண்டும் அவளது ஃபோன் அடிக்க வானதி மேகலாவை முறைத்து கொண்டு மறுபடியும் பேசினாள். சொல்லுங்க அப்பா. இல்லை, நீங்கள் திட்டுனது இல்லைல்ல, சாரி, பேசுனது தெளிவாக கேட்கலப்பா, அதான் கட் பண்ணி கூப்பிடுவோன்னு நினச்சேன். அப்பா, என்னை திட்டுறதுக்காகவே ஃபோன் பண்ணுனீங்கன்னா போங்கப்பா என்று அவள் சொன்னதும் அந்த பக்கம் ஓங்கி ஒலித்த குரல் சாந்தமானது. அதன் பின் இருவரும் சாதாரணமாக பேச துவங்கினார்கள். கடைசியாக வைக்கும் முன் வானதி, ஊருக்கு இன்னும் 2 நாளில் வந்துடுவேன்ப்பா. என்ன? ஆமாம், எல்லா பக்கியையும் கூட்டிட்டு தான் வருவேன், கவலைப்படாதீங்க என்று அவள் வைக்க இங்கு இருவரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். வெளியே இன்னும் அதே சூழல் நிலவ வேடிக்கை பார்க்க வேண வானதி கிளம்பினாள். அப்போதுதான் சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருக்க அப்படியே கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வருவோம் என்று நடக்க துவங்கினாள். அவள் வெளியே செல்வதை பார்த்து கொண்டிருந்த 2 கண்கள் அவளையே தொடர்ந்தது. வெகு நேரமாய் தன் பின்னால் ஏதோ நெருடலாக படுவதைப் போல உணர்ந்த வானதி சட்டென்று திரும்பினாள். ஆனால் அங்கு யாருமே இல்லை. 1-2 வண்டிகள் மட்டுமே அந்த சாலையில் சென்று கொண்டிருந்தது. உடனே மீண்டும் அவள் நடக்க ஆரம்பித்தாள். ஆனாலும் இன்னும் ஊசி போல் தன் முதுகை துளைக்கும் அந்த உணர்வை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படியே நின்றுவிட்டாள். சில்லென்ற அந்த நேரத்திலும் அவளுக்கு வியர்த்து வடிவதை போல இருந்தது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அவள் நினைத்து கொண்டே இருக்க அவளுக்கு பின்னால் வானதி என்ற குரல் மென்மையாக ஒலித்த போதும் அதில் ஏதோ வேதனை நிரம்பி இருப்பதை அவளால் அந்த நிலையிலும் உணர முடிந்தது. துக்கம் மனதை இறுக பிடிக்க உடனே அவள் திரும்பினாள். அங்கு ஒரு வாலிபன் நின்றிருந்தான். அவனை இதுவரை அவள் பார்த்ததே இல்லை. ஏன், பார்த்த மாதிரி கூட நினைவில்லை. ஆனால் இவன் எப்படி என் பெயரை சொல்லி அழைக்கிறான் என்ற ஐயத்திலே, யார் நீங்க என்று அவள் அவனிடம் கேட்டாள். நான் யாருன்னு நான் சொன்னாலும் உங்களுக்கு இப்போ அது புரிய போகிறது இல்லை. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க என்றான் அவன். நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்டு இப்போ நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தனியாக போயிட்டுருக்கவங்கள நிறுத்தி வச்சு பேசுகிறது நல்லாவா இருக்குது? எனக்கு உங்ககிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் நான் கிளம்புறேன் என்று அவள் சொல்ல, அவனோ, நான் சொல்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் என்று சொன்னான். ஏதோ நம்மளை வம்பு தான் பண்ணுறான் என்று நினைத்தவர், சரி என்னதான் சொல்கிறான் என்று பார்ப்போம் என்று அமைதியாக அவனையே பார்த்தபடி நின்றார். வானதி, இன்னும் 2 நாளில் நீ உங்கள் ஊருக்கு போகத்தானே போகிற என்று அவன் கேட்டதும் அவளோ அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் இது இவனுக்கு எப்படி தெரியும் என்பது போல பார்த்தாள். இதெல்லாம்
இவனுக்கு எப்படி தெரியும்னு நீ பார்க்கறது எனக்கு புரியுது. ஆனால் அதெல்லாம் நாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீ ஊருக்கு போகிறதா இருக்கேல்ல, அந்த முடிவை உடனடியாக மாற்றிக்கோ. என்ன? ஆமாம், நீ ஊருக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? அதை சொல்ல நீ யாரு? போகாதன்னா போகாத. அதுதான் ஏன்? அது என்னோட ஊர், அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு உன் மேலே டவுட் வருது. இதுக்கு மேலே உன் பேச்சை கேட்க முடியாது என்று அவள் வேகமாக நடக்க அவனோ மறுபடியும் அவள் முன் வந்து நின்றான். வானதி, ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. அங்கே போகாத. உன்னை எதிர்பார்த்து ஒரு ஆபத்து காத்துட்ருக்கு. போனால் ஓ உயிர் மட்டும் இல்லை, உன் கூட வரப்போகிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து தான் என்று அவன் சொன்னான். ஏய், நான் பேசுகிறத பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டிருக்க. அப்படியே அதை வச்சு என்கிட்ட இப்போ ட்ராமா பண்ணுற அப்படி தானே? ஏன்னா நான் இப்போ தானே அப்பாட்ட ஃபோன் பேசும்போது ஊருக்கு வரதை பற்றி சொன்னேன் என்று அவள் கையை கட்டி கொண்டு அவனையே அசையாத பார்வை பார்த்து கேட்டாள். இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லை வானதி. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்தே என்னோட மனசு ஒரு நிலையில் இல்லை. எப்போ பார்த்தாலும் அது வானதி வானதின்னு துடிச்சிட்டே இருக்குது. வானதி யாருன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை. ஆனாலும் தெளிவில்லாமல் ஏதேதோ காட்சியெல்லாம் வரும். அதில் வந்ததுலேயே தெளிவாக தெரிஞ்சதுன்னா அது உன்னோட உருவம் தான். உனக்கு ஆபத்து அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது. இப்போவும் தோணிகிட்டே இருக்குது. அதே குழப்பத்தோடு தான் நான் வெளியே வந்தேன். பார்த்தா நீ போயிட்டுருக்க. எனக்கு உன்னை பார்த்த உடனே சொல்லணும்னு நினச்சதா அப்படியே சொல்லிட்டேன். நீ என்னை பற்றி தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்லை. கண் முன்னாடி ஒரு உயிர் ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் எனக்கு என்னன்னு என்னால் போக முடியலை. அதான் வந்து சொன்னேன். மற்றபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. நான் வர்றேன், ஆனால் நீங்கள் மட்டும் ஊருக்கு போகாதீங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி திரும்பி பார்த்த வண்ணம் சென்றே விட்டான் அவன். வெளியே வந்தது தப்பா போச்சு. இவன் என்னன்னா இந்த குழப்பிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது என்று யோசித்து கொண்டே நடந்தவள் எப்படி அறைக்குள் வந்தாள் என்றே தெரியவில்லை. ஏய் வானு என்று குழலி அவளை உழுக்க, நான் ஊருக்கு போயே திருவேன், ஒன்றுமே நடக்காது என்று அவள் கத்த ஆரம்பித்தாள். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு என்று அவள் தலையில் தட்ட, இல்லை ஒன்றுமில்லை என்று அவள் அமைதியாக அமர்ந்து விட்டாள். ஏய், இவளுக்கு என்னாச்சு என்று குழலி மேகலாவை இடிக்க, தெரியலடி, இவ முழிக்கிறத பார்த்தா எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ என்று அவளும் கேட்டாள். அதுதான் புரியலை. சரி, எதா இருந்தாலும் அப்புறமா கேட்டுக்கலாம் என்று அமைதியாக இருவரும் அவளையே பார்த்த வண்ணம் இருந்தனர். ஒருவேளை அப்பா திட்டுனதால இப்படி ஆயிட்டாலோ என்று மேகலா கேட்க, இதை விட மோசமாக எல்லாம் அப்பா கழுவி கழுவி அவளை ஊற்றிருக்காரு. அப்போ எல்லாம் ஒரு நாள் இவ இப்படி இருந்ததில்லை. இப்போ மட்டும் அதுக்கு போய் இவளை ஃபீல் பண்ணுவாளா என்ன என்று குழலி சொல்லிட்டே இருக்கும் பொழுது வானதி எழுந்து அருகே இருந்த சாளரத்தின் வழியே வெளியே பார்க்க துவங்கினாள். திடீரென்று அவளது முகம் மாறியது. தொண்டைக்குழி ஏறி ஏறி இறங்கியது. உடனே அவள் அருகே நின்றிருந்த இருவரையும் இடித்து தள்ளிவிட்டு வேகமாக ஓடினாள். வேகமாக சென்றவள் மூச்சு வாங்க ஒருவன் முன் நின்றாள். அவனோ இடிப்பது போல் வந்து நின்று அவளை கண்டு ஒதுங்கி வழிவிட்டு நகர ஆரம்பித்தான். ஹலோ, ஒரு நிமிஷம் என்று அவள் அவனை அழைத்து பேச, சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் அவன். நீங்கள் தானே என்கிட்ட வந்து அப்போ பேசினது. அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்களா? அதான் நான் பேசுகிறது கேட்டிருக்கீங்க கரெக்டா என்று அவள் பேச பேச, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிறீங்க? யார் நீங்கள்? இப்படி தான் மேனஸ் இல்லாமல் வந்து பேசுவாங்களா என்று அவன் கோபமாக கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்கிட்ட வந்து ஊருக்கு போக வேணான்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க என்று அவள் புரியாமலே பேச, யார்? நான் சொன்னேனா? ஆர் யூ மேட்? நான் இப்போ தான் என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு வரேன். அதுவும் இல்லாமல் இப்போ தான் உங்களையே பார்க்குறேன். நான் வந்து உங்ககிட்ட பேசுனேனா? ஜோக் எதுவும் பண்ணுறீங்களா? இல்லை, அது கொஞ்சம் வழியை விட்டு நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும் என்று அவளை தாண்டி சென்று விட்டான் அவன். என்ன இது? இவன் தானே வந்தான், நம்ம கரெக்டாக தானே பார்த்தோம். அப்போ அது அவன் இல்லையா? ஐயோ, குழப்புறானே. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன். அவனை பார்த்ததுலேருந்து அரை பைத்தியமாக நான் மாறிட்டேன். ஊருக்கு போகக்குள்ள முழு பைத்தியமாகவே மாறிடுவேன் போலையே என்று அவள் புலம்பிக் கொண்டே நிற்க, யாரடி அவன்? அவனை பார்த்ததுக்கு நீ ஏன் பைத்தியமாக மாறின? எங்ககிட்ட இருந்து நீ எதையாவது மறைக்கிறியா என்று கேட்டாள் குழலி. யாரு யாரு என்று வானதி சமாளிக்க, இப்போ நீ தானே பேசிட்டு இருந்த, மறுபடியும் மறைக்கிற பாத்தியா என்று அவள் கையை காட்டி கொண்டு கேட்க, நான் எதையும் மறைக்கலை என்று அவள் உள்ளே சென்று விட்டாள். இவளுக்கு என்னதான் ஆச்சு என்று அவளும் யோசித்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். இரவு நேரமும் வந்தது. மூவரும் நல்ல தூக்கத்தில் இருந்தனர். திடீரென வானதியின் செவிக்குள் பல குரல்கள் கேட்டது. அத்தனையும் அழுக்குரல்கள். அந்த திசையை அவள் தன் பார்வையை செலுத்த, அங்கு அவள் முன் ரத்தம் தேய்ந்த முகத்தோடு கோரமான வடிவத்தோடு நின்றிருந்தாள் ஒருத்தி. அவளையே பார்த்து கொண்டிருக்க சில நிமிடங்களில் அந்த உருவம் குழலி போல தோன்றியது.
என்னை காப்பாற்ற ஏன் வரல வானதி என்று அவள் கை நீட்டி கேட்க, குழலி என்று அலறி அடித்து கொண்டு எழுந்தாள் வானதி. உறங்கிக் கொண்டிருந்த குழலி வேகமாக எழுந்து விளக்கை போட்டாள். அலறி அடித்து கொண்டு தன் கட்டிலின் ஓரம் ஒடுங்கி போய் இருந்தாள் வானதி. ஏய் வானதி, என்ன ஆச்சு? ஐயோ பேய் பேய் அம்மா என்று அவள் அலறத் துவங்க, அடியே வாயை மூடிடி, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட போகிறாங்க என்று மேகலா சொல்ல, குழலி குழலி செத்து, ஐயோ பேய் என்று அவள் மறுபடியும் சொல்லிக்கொண்டே காதை மூட, அவளது செவிக்குள் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சேனா? ஊருக்கு போகாத, மீறி போனா இதை விட மோசமான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடூரமாக எச்சரித்தது. ஆளுக்கொரு மூலையில் அமர்ந்திருந்தனர் பயத்திலேயே. மணி 4 தொட்டி இருந்தது. சற்று நேரத்தில் நார்மலான வானதி குழலியை நோக்கி நகர்ந்தாள். ஏய் வராத, கிட்ட வந்தா அவ்வளோதான் காலி என்று சொன்னாள் குழலி. ஏய் என்னடி, பின்ன என்ன, நான் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ கனவு கண்டுட்டு கத்தி ஊரையை எழுப்பிட்டு கடைசியில் அந்த கனவுல செத்து போய் பேயா வந்தது நான் தான் வேற சொல்கிறேன். நீ கனவு காண்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா? ஐயோ விடிய வேற போகுதே, விடிய காத்தால காண்ற கனவு பழிக்கும்னு எங்கள் ஆட்சி சொல்லியிருக்காங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது என்று அவள் புலம்ப, அடியே குழலி, ஒரு கனவுக்கு இவ்வளோ பெரிய அக்கப்போறா அவ, இப்போ நீயா? ஆக மொத்தம் என்ன தூங்க விட மாட்டீங்க போல என்று மேகலா சொல்ல, அவனவன் உசுறு மிச்சம் இருக்குமான்னு தெரியாமல் இருக்கும், ஆனால் அவனுக்கு தூக்கம்தான் முக்கியமோ? குழலி, ஏற்கனவே வானு பயந்து போயிருக்கா, இப்போ நீயும் பயந்து இன்னும் அவளை பயமுறுத்தாத. அவள் என்ன வேணும்னா கனவு கண்டிருப்பா, இதெல்லாம் அதுவாக வர்றது. வானதி இங்கே வா, என்கிட்ட வந்து உட்காரு என்று மேகலா அழைக்க, அவள் அருகே சென்று அவள் தோல் சாய்ந்து கொண்டாள். நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாடி குழலி என்று மேகலா அவளுக்கு வேலை சொல்ல, நான் போகலை, நீ போ. இப்போ போறியா என்ன என்று மேகலா விரட்ட, போறேன் என்று முணங்கி கொண்டே எழுந்து சென்றாள். கிச்சன் கதவை திறந்தவள் லைட்டை போட அந்த இடமே வித்தியாசமாக இருப்பதை போல உணர்ந்தாள். இது என்ன, நம்ம கிச்சனா? பார்த்தா அப்படி தெரியலையே, அதுவும் இல்லாமல் உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதே. ஏய் குழலி, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாடி என்று மேகலா கத்த, இந்த வர்றேன் என்று இவள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்ப, தண்ணி தாகம் என்று ஒரு குரல் அந்த இடத்தில் ஓங்கி ஓலமாய் ஒலிக்க ஆரம்பித்தது. பட்டென்று கையில் இருந்த டம்ளரை தண்ணீரோடு தவறவிட்டாள் குழலி. மெதுவாய் அந்த அறையை திரும்பி சுற்றி பார்த்தாள். இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ஒரு குரல் கேட்டுச்சே, இல்லையா? இல்லை, உண்மையிலே கேட்டுச்சா என்று யோசிக்கும் போதே பயம் அவளை பிடித்து கொண்டது. குழலி குழலி, இன்னும் என்னதான் பண்ற, சீக்கிரவா. மறுபடியும் அவள் தண்ணீரை பயத்துடனே நிரப்பி வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். இதை எடுத்துட்டு வர இவ்வளோ நேரமா என்று அவளை கடிந்தபடியே மேகலா கேட்டாள். இருவரிடமும் ஒன்றும் சொல்லாமல் குழலி வானதியிடம் தண்ணீரை கொடுத்தாள். வாங்கி குடித்த வானதிக்கு இன்னமும் அந்த கனவில் வந்து உருவம் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. வானு, எதை பற்றியும் நினைக்காத, நிம்மதியாக தூங்கு என்று மேகலா அவள் மடியில் படுக்க வைத்து தட்டி கொடுக்க ஆரம்பித்தாள். மெதுமெதுவாக அவளது வெளியும் மூட ஆரம்பித்தது. அவள் உறங்கியதை உறுதி செய்த மேகலா நிம்மதியாக மூச்சு விட்டபடி நிமிர்ந்து பார்க்க, அப்படியே பேய் மொழி முழித்தபடி குழலி உட்கார்ந்திருந்தாள். அவளை கண்டதும் பயந்த மேகலா, குழலி குழலி என்றாள் மெதுவாக. சட்டென்று உலுக்கி விழுந்தவள், மேகலா என்ன என்றாள். உனக்கு என்னடி ஆச்சு, ஏன் பயந்துட்டு இருக்க? எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க பக்கிகளா. நத்திங். இன்னும் வானதிக்கு வந்த கனவை நினச்சி நீ பயப்படுறியா? இல்லை, ஏதோ நடக்க போகிற மாதிரியே எனக்குள்ளே தோணுது மேகலா. அவள் சொன்னதால் வந்த பயத்தில் நீ அதை பற்றியே யோசிச்சுட்ருப்ப, மறந்துட்டு போய் படுத்து தூங்கு என்று அவள் சொல்ல, இல்லை மேகலா, நான் கிச்சனுக்குள்ளே போனப்போ உள்ளேருந்து தாகம்னு தண்ணி அப்படின்னு குரல் கேட்டுச்சு. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது. அந்த குரல் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அவளுக்கு கனவு வந்த அந்த சமயத்தில் எனக்கும் அதே மாதிரி குரல் கேட்குதுன்னா சம்திங் ராங்னு அப்போ இருந்து என் மனசுக்குள்ளே அலாரம் அடிச்சுட்டே இருக்கு என்று அவள் பயத்திலே சொல்ல, அவளது தலையில் தட்டிய மேகலா, ஏய் லூசு, ஏதாவது பிரம்மையாக இருக்கும், இப்போ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன், நீயும் பேசாமல் தூங்கு. 2 ஜீவன்கள் கனவு கண்டு உளறி இந்த பச்சை புள்ள தூக்கத்தை கெடுக்கிறாங்களே என்று அவளும் பேசிவிட்டு பேசாமல் படுத்தாள். உண்மையிலேயே குழலிக்கு பயமாக இருந்தது. கண்ணை மூடினாலே வேறு வேறு உருவங்கள் கண்ணுக்கு முன் வந்து அவளை பயமுறுத்துவது போல் இருந்தது. அதனாலேயே விழித்தபடி விட்டத்தை பார்த்தபடியே இருந்தாள். ஃபேன் ஓடிய போதும் அவள் முகத்தில் வியர்வை துளிகள் வந்தபடியே இருந்தது. திடீரென விட்டத்தில் இருந்து ரத்தம் வடிவது போல் காட்சி தோன்றியது. நேரம் ஆக ஆக அது அதிகமாக பெருகி வழிந்தது. அதை பார்க்க பார்க்க அவளுக்கு அது மிகுந்த அச்சத்தை அளித்தது. அது அப்படியே பெருகி வந்து கரம் போல் வானதியை நோக்கி நீண்டு சென்றது. வானதியின் கழுத்தினில் அந்த இரத்தக்கரம்
படும் வேளையில் வானதி என்று அவள் கத்தியே விட்டாள். இப்போது அந்த இடம் சாதாரணமாக இருந்தது. அப்போதுதான் தூங்கிய மேகலா அரண்டு போய் வேகமாக எழுந்து பார்க்க, இந்த முறை குழலி. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அடியே, உனக்கு இப்போ என்னடி என்று அலுப்பாக அவள் கேட்க, அது ரத்தம் வானதி கை என்று உளர, வானதியோ அவளது அரண்ட முகத்தை கண்டு இருண்டு போய் நின்றாள். ஏய், வானதி ரொம்ப பயப்படுறாடி, கொஞ்சம் அமைதியாயிரு என்று மேகலா சொல்ல சட்டென்று அமைதியாகி விட்டாள் குழலி. ஆனால் மனதுக்குள் அவன் மட்டுமா, நானும் தான் பயந்துட்டு இருக்கேன், சொல்லப்போனால் இன்னும் அதிகமா என்று நினைத்து கொண்டாள். ஒரு வழியாக விடிந்த பின்னரே சற்று நேரம் கண்ணயர்ந்தனர் மூவரும். முதலில் கண் விழித்தது வானதிதான். கண்ட கனவு இன்னும் காட்சியாய் தெரிய பயத்தில் உடம்பு முழுவதும் புல்லரிக்க ஆரம்பித்து விட்டது. சரியான உறக்கம் இல்லாமல் அவளுக்கு தலை வலித்தது. திரும்பி தனது தோழிகள் இருவரையும் பார்க்க அவர்கள் நல்ல உறக்கத்தில் இருந்தனர். திடீரென குழலின் அருகே தென்பட்டது ஒரு உருவம். கருப்பு நிற அந்த தெளிவில்லாத உருவம் அவளையே உற்று பார்த்த வண்ணம் இருந்தது. தன் கண்ணை நம்ப இயலாமல் அவள் தேய்த்து கொண்டே திரும்பி பார்க்க அங்கு எதுவுமே இல்லை. சப்பா என்று நிம்மதி மனதிற்குள் வருவதற்கு பதில் வேதனைதான் விரவியது. நேற்று அவன் சொன்னதுல இருந்து இப்படி தான் நடக்குது. அப்போது ஊருக்கு போனால் என்ன நடக்குமோ, போகக்கூடாதோ என்று அவள் மனதுக்குள் 1000 கேள்விகள். அப்படியே யோசனையில் இருந்தவள் மெதுவாக எழ மற்ற இருவரும் எழுந்தனர். அனைவரும் இரவின் பயத்தில் இருந்து விலகாமலே காஃபியை குடித்து கொண்டிருக்க மேகலாதான் வானதியிடம் கேட்டாள். ஏன் வானதி, என்ன நடக்குது? 2 பேரும் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? அதுவும் சாதாரணமான ஒரு கனவுக்கு? இல்லடி, அது சாதாரணமான கனவு இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தது. அதுவும் அந்த உருவம் அப்படியே அது நம்ம அதற்குள் குழலி அவளது வாயை பொத்தினாள். போதுமா தாயே, நேற்று நீ சொன்னதுக்கே எனக்கு என்னென்னவோ கேட்குது. இப்போ மறுபடியுமா? ப்ளீஸ் சொல்லாத. என்ன சொல்கிற குழலி? ஆமாம், உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக கிச்சன் போனேன். அங்கே என்னடானா என்கிட்ட வேற யாரோ பேசின மாதிரி இருந்தது. ஏய் வானதி, என்னதான் நடக்குது இங்கே? உனக்கு ஏதாவது புரியுதா? எதா இருந்தாலும் சொல்லு. என்னைக்கும் இல்லாமல் இப்போ இப்படி நடக்குதுன்னா ஏதாவது காரணம் இருந்தே ஆகணும் என்று அவள் கேட்க, வானதி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு நேற்று வந்து சந்தித்தவனை பற்றி சொல்லலானா. என்ன சொல்கிற? அப்போ நம்ம ஊருக்கு போகக்கூடாதா? அப்படிதான் அவன் சொன்னான். ஆனால் திருப்பி அவனை நான் பார்க்கும்போது என்னை தெரியாத மாதிரியே திட்டிட்டு போயிட்டான். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரிஞ்சு போச்சு என்றாள் குழலி. என்னன்னு? ஊருக்கு போனாதானே பிரச்சனை, நம்ம ஊருக்கு போகலைன்னா ஒன்றும் ஆகாதுல்ல. ஏய் வானதி, குழலி சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது. நம்ம ஊருக்கு போகாமல் இருந்துடலாம் என்றாள் மேகலா. ஆனால் இதில் வானதிக்கு உடன்பாடு இல்லை போல. அவளது முகம் வேறு மாதிரியாக இருந்தது. ஏய் வானதி, என்ன யோசிக்கிற? இல்லை மேகா, இது சரியான முடிவு இல்லைன்னு எனக்கு தோணுது. எங்களுக்கு புரியலை என்றனர் இருவரும். என்ன பிரச்சனை அப்படின்னு எதுவுமே தெரியலை. யாரோ ஒருத்தன் சொன்னா அப்படிங்கிறதுக்காக என்னோட ஊருக்கு நான் ஏன் போகாமல் இருக்கணும்? நீ என்னதான் சொல்ல வர்ற? நான் நாளைக்கு ஊருக்கு போக தான் போகிறேன். நீங்கள் 2 பேரும் வர வேண்டாம் என்றால் உறுதியாக. வானதி, வேணாம், எதுக்கு வீணா ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் என்று குழலி சொல்ல, எவ்வளவு நாளைக்கு இங்கேயே இருக்கிறது? என்னோட அம்மா அப்பா சொந்த பந்தம் என்னதுன்னு எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அங்கே போகாமல் இங்கேயே எப்படி இருக்க முடியும்? நாளைக்கு நான் வரலைன்னா அப்பாவே இங்கே வந்துடுவார், தெரியும் தானே? அதுக்காக அங்கே போய் சாக போறியா லூசு? இந்த முறை குழலி கோபமாகவே அவளிடம் கேட்டாள். நான் எதுக்கு சாக போகிறேன்? எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் மட்டும் வர வேண்டாம் சரியா என்று அவள் சொல்லிவிட்டு சென்று விட்டாள். ஆனால் இவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுவும் அவளை தனியாக அவளது ஊருக்கு அனுப்ப. உடனே மேகா, என்ன இந்த லூசு இப்படி சொல்லிட்டு போகுது என்றாள். ஒரு வகையில் அவள் சொல்கிறதும் சரிதானே, என்ன நீயும் இப்படி சொல்கிற? ஆமாம் மேகலா, இந்த பிரச்சனை ஊருக்கு போகலைன்னா போகிற வரைக்கும் விடாது போல். அதனால் இதை முடிக்கணும்னா கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும். அவளை தனியாகவும் அங்கே விட முடியாது. அதனால் நாமளும் போகிறோம். என்ன சொல்கிற? போகலாம். பயந்தாங்கோழி, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தைரியமாக பேசும்போது எனக்கென்ன, நான் வருவேன்ப்பா என்றாள் மேகலா. பேசி முடித்ததும் இருவரும் வானதியை தேடி சென்றனர். அவளோ அப்பாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள். ஆமாம் அப்பா, நாளைக்கு தான், நீங்கள் புக் பண்ணுங்க, ஆனால் நான் மட்டும் என்று சொல்லும் போதே ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டாள் குழலி. ஏய், என்ன பண்ணுற? நீ என்ன சொல்ல வந்த? எனக்கு மட்டும் டிக்கெட் போடுங்கன்னு சொன்னேன், அதான் கட் பண்ணேன். நாங்களும் வர்றோம். வேணான்னு நான் சொல்லிட்டேன். நாங்கள் வரலைன்னா நீயும் போகக்கூடாது என்றனர் இருவரும். வேணாம், நீங்கள் 2 பேரும் வர வேணாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னால் யாரும் கஷ்டப்பட வேணாம். அங்கே போய் உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா அப்புறம் என்னாலேயே மன்னிக்க முடியாது. அப்படியெல்லாம் அசம்பாவிதமாக எதுவும் நடக்காது. உன்னை விட்டு எங்களால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது வானதி. அதனால் நாங்களும் வர்றோம், அவ்வளோதான்.
இருவரும் ஒரு சேர சொல்ல அதன் பிறகு ஒருவித அமைதியிலேயே அந்த நாள் கழிந்தது. இரவெல்லாம் பல யோசனைகள் வந்த வண்ணம் இருந்ததால் அவளால் சரியாக உறங்கவே முடியவில்லை. அதனால் காலையில்தான் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் வானதி. திடீரென, போறியா? நான் அவ்வளோ சொல்லி ஊருக்கு போறியா? வீணா உன் உயிர் போகுது, அது புரியலையா உனக்கு? அத்தனை பேரும் சாக போறீங்க என்ற சத்தம் அந்த அறை முழுவதும் அசரீரியாக எதிரொலிக்க சட்டென்று கண்ணை திறக்க எதிரே அவன் முகம் கோபத்தில் சிவந்து தெரிந்தது. உடனே போர்வை உதறி தள்ளியவள் எழுந்து ஓடத் துவங்கினாள். ஆ என்று அலறியபடியே கதவை திறந்து வெளியே பயத்தில் ஓடியவள் எதிரே வந்தவன் மீது இடித்து நின்றாள். ஹலோ, பார்த்து வரமாட்டீங்க என்று அவன் கேட்க, சாரி என்று நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ச்சியில், நீங்களா? இப்போ உள்ள பேசுனது நீங்க தானே என்று அவள் திக்கி திணறி பேச, சரியான லூசு என்று அவன் தலையில் அடித்த வண்ணம் சென்று விட்டான். வானதி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வந்த என்று இருவரும் பின்னாலேயே வந்து கேட்க, இல்லை ஒன்றுமில்லை என்றாள் அவள். அதென்ன, நேர்த்திருந்து இவனையே இடித்து தள்ளி விட்டுட்டு இருக்க, பார்த்துடி என்று குழலி சொல்ல, அப்புறமா சொல்கிறேன் என்றபடி செல்லும் அவனையே பார்த்தபடி சென்றாள் வானதி. இவன் நடந்துக்கிறதுக்கும் பேசுறதும் ஒன்றுமே புரியலையே என்ற குழப்பத்திலே இருவரும் இருந்தனர். இரவு நேரம். ஜன்னல் வழியாக செல்லும் மரங்களையும் விளக்குகளையும் பார்த்தபடி சில்லென்ற தென்றலையும் அனுபவித்தபடி வானதியின் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அந்த மூவருக்கும் காலம் என்ன வைத்திருக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மழை பயங்கரமாக பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே தூறல் உள்ளே வரை நனைத்தது. இது என்ன இன்னைக்கு இப்படி மழை பெய்யுது என்று 3 பேரும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தனர். பேருந்தில் இருந்த ஜன்னலை சாத்திவிட்டு ஸ்கிரீனை இழுத்துவிட்டு மழையிலிருந்து காத்து கொண்டனர் மூவரும். ஊருக்குள் என்றும் இல்லாது பெய்த மழையை கண்டு அந்த ஊரே அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தது. தங்களது வீட்டுக்குள் அடைந்து கொண்டே கொம்புக்காரன் புலியூர் என்று இருந்த அந்த ஊரின் பெயர் பலகை அந்த இரவிலும் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. பெருகி வழிந்த மழைநீர் அந்த பலகை இருந்த பகுதி முழுவதும் தேங்கியிருந்தது. சேரும் சகதியுமாய் மழை பெய்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பகுதி முழுவதும் காட்சியளித்தது. இருள் சூழ்ந்த அந்த மழை நேரத்திலும் ஒரு உருவம் வீட்டை விட்டு வேகமாக வெளியே வந்தது. அதன் முகம் அந்த இருளில் கொடூரமாக தெரிந்தது. மழைநீர் அதன் முகத்தில் பட்டு வழிந்து கொண்டிருந்தது. அதை துடைத்து எரிந்துவிட்டு இன்னும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. திடீரென அந்த உருவம் ஒரு இடத்தில் நின்றது. ஒரு நிமிடம்தான். அதன் பிறகு அந்த சிறிய குன்றை பார்த்தது. உடனே கண்கள் இரத்தமென சிவந்தது. சட்டென்று வந்த ஆத்திரத்தில் இன்னும் வேகமாக அந்த குன்றின் மேல் ஏறியது. பல இடங்களில் சேறு வழுக்கிய போதும் அந்த உருவம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தது. இறுதியில் அது சேர வேண்டிய இடம் வந்ததும் தனது நடையை நிறுத்தியது. அந்த இடம் ஒரு குகை போல் இருந்தது. அதனுள் மெதுவாக அந்த உருவம் இறங்கி நடந்தது. சுற்றி எங்கும் இருள் இருந்த போதும் அந்த உருவத்திற்கு அது ஒன்றும் புதிது இல்லை என்பது போல நடந்து கொண்டே இருந்தது. அந்த குகை முழுவதும் வௌவால்கள் தொங்கிக் கொண்டு இருந்தது. அந்த இடமே துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. இந்த உருவம் நடக்கும் சத்தம் கேட்டு அங்கிருந்த வௌவால்கள் பறந்து பறந்து குகையின் உட்புறத்திலேயே மோதிக்கொண்டது. வெளியில் பெய்து கொண்டிருந்த மழையினால் குகையின் உள்ளே தண்ணீர் ஆங்காங்கே தேங்கியிருந்தது. உள்ளே சென்ற அந்த உருவம் தோளில் தொங்கி கிடந்த அந்த தோல் பையினை திறந்தது. அதனுள்ளே பெரிய ஒரு மண் சட்டி இருந்தது. அதை எடுத்து வைத்துவிட்டு அதில் விளக்கேற்றியது. விளக்கின் வெளிச்சத்தில் அந்த இடமே இருள் கலைந்து ஒளியால் மிதந்தது. அந்த வெளிச்சத்தில் அந்த உருவத்திற்கு முகம் நன்றாக தெரிந்தது. தனது நீண்ட முடி விரிந்து தொங்கிக் கொண்டிருக்க கழுத்தில் பெரிய கருப்பு நிற பாசி மட்டுமே இருந்தது. நெற்றியில் வைத்திருந்த பொட்டு மழை நீரினால் கலைந்திருந்தது. கண்கள் மட்டும் ஏதோ வலியை சுமந்து இருந்தது. அந்த நேரத்தில் அங்கிருந்த அந்த இடத்தில் இருந்த கதவு நகர ஆரம்பித்தது. அதை கண்டு அந்த உருவம் அப்படியே அமர்ந்தது. வந்துவிட்டாயா நீலி என்ற குரல் கேட்க அந்த உருவத்தின் முகம் அப்பட்டமான வேதனையை பிரதிபலித்தது. ஆமா, நான் மட்டுமல்ல, உங்களோட சாபம் தீரப்போகும் வழியும் வந்துவிட்டது. நீ சொல்றது நிஜம்தானா? அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊருக்கு வந்துடும். அதன் பிறகு உங்கள் சாபமும் தீர்ந்திடும் என்றாள் நீலி. அந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். எனது சாபம் தீர்ந்த பின்னர் இருக்கு அவனுக்கு என்று அந்த குரல் கோபத்தில் பேச, இந்த கோபத்தை கொஞ்ச நாளைக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. நேரம் அந்த பிறகு காட்டுவோம். அப்போ ஒருத்தன் கூட அந்த குடும்பத்தில் மிச்சம் இருக்கக்கூடாது. அது சரி, எங்க நம்ம மகன்? அவன் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போயிருந்தான். கண்டிப்பாக அந்த வேலையை அவன் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். முடிச்சிருப்பான். அவன் நம்ம பையன்ல. ஆமாம், 2 பேருமே இதுக்காகவே நாள் முழுவதும் வேற சிந்தனை இல்லாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அது நல்லபடியாக நடந்துட்டா அது போதும். சரி, நான் கிளம்புறேன் என்று அவள் கிளம்பினாள். சரியாக அந்த குகையை தாண்டி அவள் காலை எடுத்து வெளியே வைக்க
அங்கு ஏற்றி வைத்திருந்த விளக்கு அணைந்து அப்படியே அந்த குகையை இருளாகி போனது. மழை இப்போது சற்று விட்டிருந்தது. அந்த குகையை விட்டு வெளியே வந்த பின் துக்கம் தொண்டையை அடைத்தது அவளுக்கு. அது வேதனையுடன் அவள் திரும்பி திரும்பி குகையை பார்த்த வண்ணம் சென்று விட்டாள். சுப்பிரமணி என்று கேட்ட அந்த குரலில் எப்போதும் போல் அப்பா என்று பயந்தபடி முன்னால் வந்து நின்றாள். பாப்பா ஃபோன் பண்ணாளா என்றார் அந்த குரலுக்கு சொந்தக்காரரான சதாசிவம். ஆமாப்பா, வந்துட்டே இருக்கலாம், இறங்குனதும் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன் என்பதற்குள் ஃபோன் அடித்தது. அப்பா, வானதி தான், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றபடி ஃபோனை அட்டன் பண்ணி பேசிக்கொண்டே வெளியேறினார் சுப்பிரமணி. மூவரும் வந்து இறங்கியது மீடே கலகலத்தது. வந்தவள் தன் அயப்பாவிடம் செல்லம் கொஞ்சிய பின்னே தன் அறைக்கு சென்றாள். அனைவரும் தங்களது பயண களைப்பு தீர நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். உறங்கிக் கொண்டிருந்தவளையே ஒரு உருவம் உற்று நோக்கி கொண்டிருந்தது. அதன் விழிகளோ கலங்கி இருந்தது. அவளது விழிகளுக்குள் அசைவு தெரிந்தது. மெதுவாக எழுந்து பார்க்க ஏதோ வெண்மை நிற உருவம் கலைந்து சென்றதை போல் இருந்தது. அட போங்கடா, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே தோணுதே என்று புலம்பியபடி வானதி எழுந்தாள். ஊருக்குள்ளே போனாலே என்னென்னமோ நடக்கும்னு ஒருத்தன் சொன்னான். ஆனால் அப்படி எதுவும் நடக்க போகிற மாதிரி தெரியலையே, எப்பவும் போலதான் ஊர் அமைதியாக இருக்குது என்று வானதி நினைத்து கொண்டாள். அதன் பின் இருவரையும் எழுப்பி குளித்து விட்டு சாப்பிட சென்றார்கள். எல்லோரும் வாங்க, வந்து சாப்பிடுங்க என்று சுப்பிரமணி அழைக்க அனைவரும் அங்கு ஆஜராகிவிட்டனர். வானதி என்று வாயிற்புறம் சத்தத்தில் வானதி வேகமாக எழுந்து சென்றாள். அம்மு என்று அவள் ஓடி சென்று கட்டிக்கொள்ள, எப்போ வந்த வானதிக்கா என்றாள் அவள். காலையில் வந்தேன், எப்படி இருக்க நீ? எனக்கென்ன, நல்லா இருக்கேன். ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்களா என்று அவள் கேட்க, ஆமாம் வந்திருக்காங்க, வா உள்ள என்று அழைத்து சென்றாள் வானதி. அம்மு, வா வா, உன்னை நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா என்று குழலியும் மேகலாவும் சொன்னார்கள். நானும் தான்க்கா என்று அவள் சொல்ல, அங்கே பேச்சுடன் சேர்ந்தே அனைவரும் சாப்பிட்டு முடித்திருந்தனர். சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த நால்வரும் அதன் பின் வெளியே செல்லலாம் என்று முடிவெடுத்திருந்தனர். எங்கே போகலாம் என்று மேகலா கேட்க, அம்மு வேகமாக கோவிலுக்கு போகலாம்க்கா என்றாள். வானதியும் போகலாம், அதுவும் அந்த மலைக்கோவிலுக்கு போகலாம் என்றாள். மலைக்கோவிலா என்று அம்மு இழுக்க, என்ன அம்மு, ஏன் மலைக்கோவிலான்னு கேட்குறா? இல்லைக்கா, பொழுது செய்கிற நேரமாச்சு, இனி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப லேட் ஆகிடும் என்று அம்மு சொல்ல, மணி இப்போதானே நாளாகுது, அதெல்லாம் லேட் ஆகுது, போயிட்டு வந்துடலாம் என்று வானதி சொல்ல, ஆமாம் அம்மு, எங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, போகலாமா என்று குழலி சொல்ல, சரிக்கா போகலாம், ஆனால் பெரியப்பா ஐயப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல என்றாள் அம்மு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று வானதி சொன்னதும் நால்வரும் கிளம்பினார்கள். சதாசிவம் வாயிலில் அமர்ந்திருக்க இவர்கள் வருவதை பார்த்து பாப்பா என்றார். ஐயப்பா, நாங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வர்றோம் என்று வானதி சொல்லவும், தாராளமாக போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு தானே என்று அவர் கேட்டார். இல்லை, அவங்க அப்பா வீட்டுக்கு ஐயப்பா, மலையில் இருக்க சிவன் கோயிலுக்கு என்றாள் வானதி. அங்கேயா? வேணாண்டா பாப்பா, இன்னொரு நாள் போகலாம், உங்கள் அப்பனையும் வர சொல்கிறேன். ஐயப்பா, சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோம். இல்லை, இப்போ அந்த பக்கம் அதிகமாக யாரும் போகிறதில்ல, அதுக்கு மேலே இந்த நேரத்தில் போயிட்டு வர்றது நல்லதில்லடா பாப்பா, நான் சொல்கிறேன்ல, பாதை வேற சரியில்லடா. ஐயப்பா, நாங்கள் போகிறது சிவன் கோவிலுக்கு. நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரன் சங்கரவென் குலையோர் காதிர் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்ம் மலர்ச்சே வடி இணையே குறுகினோமே. இதை சொல்லி தந்ததே நீங்கள் தானே ஐயப்பா, நீங்களே பயப்படுறீங்களா? என்ன செய்கிறது, வயசாச்சில் இந்த கிழவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு என்று அவர் சிரித்தார். சரியா, அப்போ நாங்கள் போயிட்டு வர்றோம் ஐயப்பா என்று நால்வரும் கிளம்பி விட்டார்கள். ஊரி ஒதுக்குப்புறமாக ஒரு ஒத்தையடி பாதையின் வழியே நால்வரும் சென்றனர். மேகலா சுற்றிலும் இருந்த அந்த இயற்கையைக் கண்டு அதை ரசித்தபடியே வந்தாள். பாதையின் முடிவில் அந்த மலைக்கோவிலின் அடிவாரம் தென்பட்டது. ஓங்கி இருந்த அந்த மலைக்குன்றை கண்ட வானதியின் கை கன்னத்தில் போட்டுக்கொண்டது. என்னடி, மலையை பார்த்தே கன்னத்தில் போட்டுக்கிட்ட, சாமி மேலே இருக்கு என்று மேகலா சொல்ல, இந்த மலையை படைச்சதும் அவன் தானே, அவன் இல்லாத இடம் எங்கே இருக்கு என்று வானதி கேட்க, அவகிட்ட போய் ஏண்டி வாயை கொடுக்குற, அவ இனி கருத்து பேசியே சாவடிப்பா, அப்புறம் எப்படி கோவிலுக்கு போகிறது என்றாள் குழலி. தப்புதான், வாங்க சீக்கிரம் போகலாம் என்று மேகலா சிரித்தபடி சொல்ல அனைவரும் மலையேறினார்கள். செல்லும் வழியெங்கும் வானதியின் மனதுக்குள் சிவனை பற்றிய சிந்தனை தான். அனைத்து உயிர்களுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அவனின்றி இந்த உலகில் அசைவென்பதே இல்லை. ஆகையால் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை அவளது இதழ்கள் ஓயாது முணுமுணுத்து கொண்டே இருந்தது. நேற்று இரவு பெய்திருந்த மழையால் பாதை மிகவும் மோசமாக இருந்தது. மெதுவாக, அதே சமயம் கவனமாக அனைவரும் சென்றனர். ஒரு வழியாக அவர்கள் கோவிலை அடைந்து விட்டனர். அந்த கோவில் முறையாக
முறையான பராமரிப்பு இன்றி சற்று சிதிலமடைந்து காணப்பட்டது. இருந்தும் அந்த கோவில் என்றால் வானதிக்கு அவ்வளவு பிடித்தம். அவளது அன்னை தேவகியின் கைப்பிடித்து இந்த கோவிலுக்கு பலமுறை வந்திருக்கிறார். இப்போது அன்னை அவளை விட்டு மறைந்திருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் அன்னையே உடன் இருப்பது போல் தோன்றும் அளவிற்கு இந்த கோவிலுடனான அவளது பிணைப்பு அப்படிப்பட்டது. கோவிலின் வாயிலை அடைந்ததும் வெளியே தொங்கிக் கொண்டிருந்த அந்த பெரிய மணியை கண்டவர்கள் குஷியுடன் வேகமாக அதை அடிக்க விரைந்தனர். பார்த்து பார்த்து என்று வானதி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே குழலி மணியின் அருகே சென்று ஒரு தாவு தாவி அதை அடித்தாள். சட்டென்று அந்த இடத்தில் தேங்கியிருந்த தண்ணீரால் ஏற்பட்ட சேறு அவளை வழுக்கிவிட அம்மா என்று அவள் கீழே விழும் முன் வானதி வந்து அவளை பிடித்திருந்தாள். நான் தான் சொல்றேன்ல பார்த்து பார்த்துன்னு. வானு, நான் கீழே இருந்த சேர கவனிக்கவே இல்லை. சரி வாங்க கோவிலுக்குள்ள போகலாம். அமைதி அமைதி, எங்கும் பேர் அமைதி. அதை ஆழ்ந்து அனுபவித்தாள் வானதி. உள்ளே கர்ப்ப கிரகத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த ஆனந்த சித்தன் அன்பிற்கு கட்டுண்ட பித்தன் எழிலாய் லிங்க வடிவில் காட்சியளித்தார். உடம்பெல்லாம் சிலிர்ப்பு பரவி விரவியது. பேச வார்த்தையற்று வேண்டும் ஆசையற்று அனைவரும் அந்த கருணாமூர்த்தியின் திருவுருவை கண்டு மகிழ்ந்தனர். அப்பா சிவனே, மனசுக்குள்ள பெரும் பாரத்தோட தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இப்போ மனசு சுத்தமாக இருக்கு. ஈசனே, சர்வேசனே, உனது அருள் இருக்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை நம்பி வந்திருக்கும் இந்த இருவரையும் எந்தவித ஆபத்தும் நேராமல் பார்த்து கொள்வது உன் பொறுப்பு. ஒருவன் சொன்னான், என் ஊருக்குள்ள நான் வந்த ஆபத்துன்னு. அது பொய்யா உண்மையா என்னங்கிறத உன் காலடியிலே விட்டுட்டேன். உன் அடி பற்றி வேண்டும். உன் மகள்களை சுற்றி உண்மையிலே பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்து நீதான் காக்க வேண்டும். என் அப்பனே ஈஸ்வரா என்று அவள் வேண்ட வேண்ட அவள் வெளியில் இருந்து கண்ணீர் வழிந்தது. உலகாலும் ஈசன் உண்மையான பக்தியின் வேண்டுதலுக்கு என்ன பதில் அளிப்பான் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். கோவிலில் அனைவரும் சிந்தை மறந்து தியானத்தில் அமர்ந்திருக்க வெளியே மணியோசை பலமாக கேட்டது. அதில் கண் திறந்தவர்கள் சுற்றுப்புறத்தை பார்க்க இருள் படர்ந்திருந்தது. இருட்டிடுச்சு, சீக்கிரம் வாங்க, கீழே போகணும் என்று வானதி அவசரப்படுத்த, அடி பாவி, கிளம்பலான்னு சொன்னவங்களை கொஞ்ச நேரம் கோவிலில் உட்கார்ந்து தியானம் பண்ண வச்சுட்டு இப்போ இப்படி அவசரப்படுத்துறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்லைதான், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே வழியிலே இருந்தேன்னா அப்புறம் நான் தியானத்தோட பலன்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவேன். உனக்கே தெரியும் அது எவ்வளோ பெருசாக போகணும். ஸோ உனக்கு அந்த லெக்சரர் கேட்கணும்னா நான் என்பதற்குள் மேகலாவும் வானதியும் கையெடுத்து கும்பிட்டு விட்டு முன்னே நடக்க ஆரம்பிக்க மீண்டும் மணி சத்தம் செவியை நிறைத்தது. யாரோ கோவிலுக்கு வந்திருக்காங்க போல, சீக்கிரம் வாங்க என்று மேகலா சொல்லிக்கொண்டு விரைந்து நடந்தாள். அவர்களைத் தொடர்ந்து வானதியும் அம்முவும் நடக்க வெளியே வந்தவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. குழலிக்கோ கொஞ்சம் பயமாக இருந்தது. அவள் அதே பயத்துடன் வானதி பெல் அடித்ததே, ஆனால் வெளியே யாருமே இல்லை என்று கோவிலை சுற்றியுள்ள அந்த இடத்தையே அலசியபடி கேட்டாள். அங்கு யாருமே இல்லை. இருள் வேகமாக பரவிக்கொண்டே இருந்தது. உடனே வானதி, அந்த பெல் நமக்காக அடிச்சிருக்கும், வாங்க போலாம், இந்த கோவிலுக்குள்ள வேற யாரும் அனாவசியமாக வர முடியாது என்று இழுத்துச் சென்றாள். வரும்போது வெளிச்சத்திலேயே கஷ்டப்பட்டு ஏறி வந்தார்கள் அந்த மலையில். இப்போது இந்த இருட்டில் பாதையும் சரியாக புலப்படவில்லை, வெளிச்சமும் தெரியவில்லை. மெதுவாக கசிந்த மொபைல் டார்ச்சில் அவர்கள் பாதையை கண்டறிந்து அதில் நடக்கலானார்கள். ஐயப்பா இந்நேரம் டென்ஷன் ஆகியிருப்பார், அப்போவே பயந்துட்டு தான் அனுப்பி வச்சார் என்று வானதி பேசிக்கொண்டே முன்னால் செல்ல பின்னால் இருந்து எந்தவித சத்தமும் வரவில்லை. என்ன மேகா, எங்கள் ஊர் கோவிலை பார்த்து ஆச்சரியத்தில் வாயடைச்சு போயிட்டியா? கொழலி என்று பேசியவள் அனைவரும் அமைதியாக இருப்பதைக் கண்டு, என்னடா இது, இவளுங்க இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டாள்களே, என்னடா நடக்குது என்றே பின்னால் திரும்பி பார்க்க அங்கு யாருமே இல்லை. ஒரு நிமிடத்தில் அவளுக்கு உயிர் போய்விட்டு திரும்ப வந்தது. தொண்டையெல்லாம் அடைத்து கொண்டது. அதிர்ச்சியில் வார்த்தைகள் வரவே இல்லை. குழலி, மேகா, அம்மு என்று அவள் கத்த அது அந்த மலையில் பட்டு எதிரொலிக்க ஆரம்பித்தது. அவர்களிடமிருந்து எந்தவித எதிரொலியும் வராததைக் கண்டு, விளையாடாதீங்க, மேகா வந்துருடி, அம்மு, அம்மு நீயுமா, எனக்கு பயமா இருக்கு, வாங்க என்று அவள் மீண்டும் மீண்டும் கத்த அங்கே அவர்கள் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்பனே, இது என்ன சோதனை, ஏன் இப்படி நடக்குது என்று மனதுக்குள் சிவனை நினைத்து கொண்டே அவள் அவர்களை தேடி முன்னால் சென்றாள். மொபைலின் வெளிச்சத்தில் முன்னேறி கொண்டே இருக்க தூரத்தில் வானதி என்ற குரல் கேட்டது. இது மேகாவோட குரலாச்சே என்று அவள் அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி காலை எடுத்து வைத்தாள். மேகா எங்கடி இருக்க சொல்லு என்று அவள் கத்த வானதி என்ற அலறல் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. பாதை நீண்டு கொண்டே செல்ல மேகா இருக்கும் இடம் மட்டும் தெரியவே இல்லை. மனம் முழுவதும் வேதனை வந்து அப்பிக்கொள்ள, ஐயோ ஊருக்கு போக வேண்டாம் சொன்னதை மீறி வந்ததால
இப்படி ஆயிடுச்சா, கடவுளே அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவள் வேண்டிக் கொண்டே மேகா, குழலி, அம்மு என்று சத்தமிட்டபடி நடந்தாள். அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு சிறு வெளிச்சம் நகர்வதைப் போல் தெரிந்தது. உடனே அவள் அந்த வெளிச்ச புள்ளியை நோக்கி நகர ஆரம்பிக்க, அம்மாடி வானதி என்ற குரல் அவளுக்கு பின்புறம் கேட்டது. திரும்பிய வானதி அப்படியே நின்றாள். முகம் முழுவதையும் வெண்மை நிற தாடி போர்த்தியிருக்க அவரை சுற்றி ஒரு காவி நிற உடை பொருத்தப்பட்டிருந்தது. கையில் ஒரு கோலை பிடித்து கொண்டு அவர் நின்றிருக்க அந்த முகத்தில் இருந்து வழியும் தெய்வீகத்தில் அப்படியே கட்டுண்டு இருந்தாள் வானதி. ஒரு நிமிடம் தன்னுடன் வந்தவர்கள் காணாமல் போனதை கூட மறந்துவிட்டாள். என்னம்மா அப்படி பார்க்குற என்று கேட்டதில் கலைந்தவள், இல்லை தாத்தா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் போல தெரியுது, அதான் பார்த்தேன் என்றாள் வானதி. அப்பன் ஈசனோட பிள்ளைகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சொந்தக்காரர்கள் தான் வானதிமா. சரி, இந்த ராத்திரி நேரத்தில் இந்த இடத்துக்கு ஏன் வந்தம்மா? இல்லை தாத்தா, கோவிலுக்கு தான் வந்தோம். வந்த இடத்துல இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் தங்கச்சியையும் காணோம். அதான் இந்த பக்கம் தேடி வந்தேன். அதோ அங்கே தூரத்தில் கூட கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது தாத்தா, நான் அங்கே போய் பார்க்குறேன் என்று அவள் சொல்ல, அம்மாடி வானதி, உனக்கு சிவனை பற்றி தெரியுமா என்றார் அவர் சம்பந்தம் இல்லாமல். என்ன தாத்தா சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க? சம்பந்தம் இருக்குமா, நீ சொல்ல, அவனை பற்றி உன்னோட நினைப்பு என்ன? தாத்தா, என்ன இப்படி கேட்குறீங்க? அவன் தானே என் உடம்புக்குள்ளே உயிராக ஓடிட்டு இருக்கான். அந்த சிவம் இல்லைன்னா நான் சவம். அவனோட திருவிடையாளர் பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும் தாத்தா, அம்மா சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ நடக்கிறதும் அவன் திருவிளையாடல்னு நினச்சிக்கோ. தாத்தா, ஆமாம்மா, காரண காரியம் இல்லாமல் அவன் எதுவும் செய்ய மாட்டான். இப்போது உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டுருக்கிறது எல்லாம் வெறும் மாயை தான். நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியலை. அவன் நடத்துகிற விளையாட்டு யாருக்குமே புரியாது. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு புத்தி பத்தாதுமா வானதி. அத்தனை பேரின் பக்திக்கு கட்டுப்பட்டவன் அவன். அரக்கராக இருந்தாலும் அவன் மேல் அழியாத பக்தி வைத்தா அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு வரம் அளிப்பான் அவன். நீ எதை பற்றியுமே நினைக்காம இப்போ நீ உன் வீட்டுக்கு போமா. தாத்தா, என்னை நம்பி வந்திருக்காங்க அவங்க இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? அவங்க உன்னை நம்பி வந்திருக்காங்க. நீ யாரை நம்பி இங்கே வந்த வானதி? இந்த அப்பனை நம்பி தானே. ஓ அயப்பாக்கிட்டேயே என்ன சொல்லிட்டு வந்த? அது இப்போவும் ஞாபகம் இருக்குதானே? அப்படின்னா அந்த நம்பிக்கை இப்போ எங்கே போச்சு வானதி? நான் எங்கள் அயப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதிர்ச்சியோடு அவள் கேட்க, இப்போ அதுவாம்மா முக்கியம், நீ உடனே கிளம்புவோம் வீட்டுக்கு என்றார் அவர். அப்போது மேகாவோட சத்தம் கேட்டதே அந்த பக்கத்துல இருந்து. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான நேரம் இன்னும் வரல வானதி, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பு, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். அவர் சொன்னதும் உடனே அவள் அந்த வெளிச்சம் அந்த பக்கத்தை திரும்பி பார்த்து விட்டு திரும்ப முன்னால் அந்த முதியவர் இல்லை. தாத்தா என்று அவள் அழைக்க, உடனே வீட்டுக்கு போவானது என்ற குரல் காதுக்குள் ஒலிப்பது போன்று அவளுக்கு மீண்டும் தோன்றியது. அதன்பின் அவள் எதை பற்றியும் சிந்திக்காமல் அனைத்து பாரத்தையும் சிவன் மீது போட்டுவிட்டு மலையை விட்டு கீழே இறங்கினார். செல்லும் வழியெங்கும் இதயம் வேகமாக அடித்து அவளை மிகுந்த பயத்துக்கு உள்ளாக்கியது. இருள் கவிந்த அந்த நேரத்தில் எதிரே இருக்கும் அனைத்தும் பூத பிசாசு போல் தோன்றி அவளை மீண்டும் பயமுறுத்தியது. தன் வீட்டுக்கு வேகமாக உள்ளே இருந்த அவளது தோழிகள் மற்றும் அம்முவின் சத்தம் பயங்கரமாக கேட்டது. இது எப்படி சாத்தியம் என்று அவளுக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அதே குழப்பத்துடன் அவள் வேகமாக உள்ளே நுழைந்தாள். அவர்கள் உள்ளே அறையில் இருந்தார்கள். சத்தம் தெருவை தாண்டி எதிரொலித்தது. உடனே அவள் உள்ளே நுழைய, ஏய் இந்தா வானதியே வந்துட்டா என்று சொன்ன குழலி, வானதி என்ன அப்படியே நிற்கிற? காஃபியும் உளுந்தவடையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எங்கடி அதெல்லாம், நான் வேற செம பசியில் இருக்கேன் என்று அவள் சொல்ல வானதி பேந்த விழித்தா. ஏ அம்மு, உங்கள் அக்காவுக்கு என்னடி ஆச்சு? மேகலா அவளிடம் கேட்க, தெரியலையே அக்கா என்றாள் அவள். அக்கா என்ன ஆச்சு என்று அம்மு அவளது கன்னத்திலேயே தட்ட, என்னக்கா கிச்சனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனால் இப்படி வெறுங்கையோடு வந்து நிற்கிறேன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. என்ன வடை இல்லையா? எனக்கு பசிக்குது, எப்படி நீ இல்லைன்னு சொல்லலாம் என்று மேகா சத்தமிட, இல்லை அப்படி சொல்ல வரல, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று அவள் வெளியேறினாள். இது என்ன புது குழப்பமாக இருக்குது, நானே இப்போ தான் வந்தேன், இவங்க எல்லாரும் அவங்க கூட வந்த மாதிரியே பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலையே என்று அவள் யோசித்து கொண்டே கிச்சனுக்குள் நுழைய போகும் சமயம் அவள் மனம் வேகமாக பின்னால் திரும்பி பார் என்று காரணமே இல்லாமல் சத்தம் போட்டது. அந்த உந்துதலில் உடனே அவள் திரும்பி பார்க்க வாசலில் ஒரு வானதி நின்றிருந்தாள். அப்படியே அலறி அடித்து அவள் பின்னால் நகர பின்னால் இருந்த தனது அன்னையின் போட்டோவில் முட்டிக்கொண்டாள். அம்மா என்று அவள் வலியால் முகம் சுளிக்க உடனே அவளது தலையை மெதுவாக யாரோ வருடி விடுவது போல் இருந்தது. அம்மா என்று அவள் திரும்ப அந்த போட்டோவில் இருந்த அவளது அம்மாவின் இதழ்கள் அவளை பார்த்து புன்னகை செய்வது போல் தோன்றியது. உள்ளே இருந்து வானதி என்று தோழிகள் குரல் கொடுக்க வேகமாக கிச்சனுக்குள் நுழைந்து அங்கு வேலை செய்யும் லட்சுமி பாட்டி செய்து வைத்திருந்ததை எடுத்து வந்துட்டா. ஒரு வழியா கொடுடி என்று அவர்கள் சாப்பிட வானதி மட்டும் சாப்பிடாமலேயே ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தாள். தூரத்தில் சிவன் கோவில் தெரிந்தது. அதற்கு எதிர் திசையில்
அந்த வெளிச்சம் வந்த பகுதியை நோக்கி பார்வையை செலுத்தினார். இன்னும் அந்த இடத்தில் சிறு புள்ளியாய் வெளிச்சம் தெரிந்தது. அதையே பார்த்து கொண்டிருக்கையில் திடீரென அவளுக்கு முன்னால் வானதி தலைகீழாக தொங்கினார். போ, அந்த இடத்துக்கு போ, நீ அங்கே போய் தான் ஆகணும், இல்லைனா இங்கே இருக்கிற யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, போ என்று அந்த வானதி சொல்ல, ஆ என்று வானதி அலற ஆரம்பித்தார். அந்த அலறலில் அத்தனை பேரும் வடையை வைத்து விட்டு வேகமாக வந்தனர். வானதி, என்னாச்சு, ஏன் கத்துற என்று மேகா அவளை பிடித்து கொள்ள குழலி அந்த சாளரம் வழியே வெளியே எட்டி பார்த்தார். அங்கே எதுவுமே இல்லை. வானதி, அங்கே ஒன்றும் இல்லை, ஏன் கத்துற என்று சொல்ல அவள் கேட்கவே இல்லை. என்னை விடு, அங்கே அவள் இருந்தா. யாருடி? நான் தான். லூசாடி நீ? மேகா, அங்கே என்ன மாதிரி ஒருத்தி இருந்தா, அவள் அப்படியே தொங்கிட்டு இருந்தா, அதுவும் தலைகீழா. எனக்கு பயமாக இருக்குது. அவள் முகம் முழுவதும் வேர்வையால் நனைந்திருந்தது. ஏய், ரிலாக்ஸ் வானதி, இப்படி வா என்று குழலி அவளை இழுத்து வந்து படுக்க வைத்தாள். கொஞ்ச நேரம் படு, நீ பயப்படுற மாதிரி ஒன்றுமே நடக்காது, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல என்று அவளை ஆறுதல் படுத்தி அமைதியாக தூங்க வைத்தனர். சதாசிவமும் சுப்பிரமணியும் வீட்டில் இல்லாததால் இந்த கலாட்டங்கள் தெரியவில்லை. ஆனால் அந்த லட்சுமி பாட்டிக்கு மேலே கேட்ட சத்தத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டார். இந்த மாதிரி நடக்கக்கூடாது, என் அப்பனே எல்லாரையும் காப்பாத்து, நமச்சிவாயா நமச்சிவாயா என்று அவர் வேகமாக வேண்டிக் கொண்டார். மெதுவாக வானதி கண்ணை மூட அவளை சுற்றி மூவரும் அமர்ந்திருந்தனர். மேகா, குழலி, நீங்கள் ஊருக்கு போங்க, இங்கே இருக்காதீங்க என்று அவள் புலம்பிக் கொண்டே உறங்கி போனாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அவளது பயத்திற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை. அனைவரும் அவளின் நடவடிக்கையை புரியாமல் பார்த்தபடி இருந்தனர். அம்முவோ, அக்கா இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா? நம்ம கூட வந்தப்போ எல்லாம் நல்லா தானக்கா வந்தா, இப்போ என்ன திடீர்னு இப்படி இருக்கா என்று கேட்டா. அவள் திடீர்னு இப்படி ஆகலை, 2 நாளாக அப்படி தான் இருக்கா அம்மு. என்னக்கா சொல்கிற? ஆமாம் அம்மு, எவனோ ஒருத்தன் வந்து ஊருக்கு போகக்கூடாது, அப்படி போனால் உனக்கு ஆபத்துன்னு சொன்னான். சொன்ன மகாராஜன் சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். ஆனால் அதுலேருந்து நடக்கிறது எல்லாம் வேற மாதிரி இருக்குது. இதை பற்றி அப்போவே பெரியப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்லக்கா. சொன்னால் வீணா எல்லாருக்கும் டென்ஷன், இது தேவையாமோ, அதான் நாங்கள் யாருக்கும் சொல்லலை என்றாள் குழலி. சரிக்கா, இப்போ இவ்வளோ நடக்குதுல, இனியாவது பெரியப்பா கிட்ட சொல்லலாம்ல, பெரியவங்க துணை நமக்கு ரொம்ப முக்கியங்க்கா. கண்டிப்பாடா, இவ தூங்கி எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறமா நாம் அவகிட்ட பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் என்று குழலி சொன்னதும் அம்முவிற்கும் அதுவே சரியெனப்பட்டது. சரிக்கா, வாங்க அக்கா தூங்கட்டும், நாம் போய் சாப்பிட்டு வரலாம் என்று அவளை அழைக்க, இல்லை வேணாம் என்று குழலி மறுக்க, மேகாவோ, ஓய் கிளவி, ஒழுங்கா சாப்பிட வரல, நான் மூஞ்சியை பேத்துடுவேன், மனுஷனுக்கு பசியில் உயிர் போகுது, வடையையும் சாப்பிட விடாமல் பண்ணிட்டீங்க, இப்போ நைட்டும் சாப்பிட விடாமல் சதி பண்ணுறீங்களா? நடக்காது, மரியாதையாக வந்துடு, அப்போ தான் ராத்திரி இவளை சமாளிக்க முடியும். இன்னும் கனவு கண்டு இவ என்னென்ன பண்ண போகிறாளோ, அதனால் வா பக்கி என்று வம்படியாக அவளை இழுத்து சென்றார். மூவரும் வர அங்கிருந்த லட்சுமி பாட்டியின் முகம் கலவரமாக இருப்பது போல் தெரிந்தது. அதை பார்த்த மேகா, பாட்டி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டார். ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சாப்பிடுங்க என்றார் அவர். அவர் சொன்னதை மேகலாவால் நம்ப முடியவில்லை. இருந்தும் அவரை மேலும் தொந்தரவு படுத்தாமல் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்து விட்டார். சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது சதாசிவமும் சுப்பிரமணியும் வந்துவிட அதை பார்த்த அம்மு, பெரியப்பா, அயப்பா வாங்க சாப்பிட என்று அழைத்தார். இருவரும் வந்துவிட அம்மு, வானதி எங்க என்று கேட்டார் அவர். அக்கா தூங்குறா பெரியப்பா. இந்த நேரத்துலையா? அதிசயமா இருக்கே. அது பெரியப்பா அக்கா என்ற அம்மு இழுக்க, அம்மு நீ சாப்பிடுமா, அது அவள் தூக்க வருதுன்னு சொல்லி வேகமாகவே சாப்பிட்டு படுத்துட்டான். கோவிலுக்கு வேற போயிட்டு வந்தால, அதான் களைப்பாக இருந்திருக்கும் என்றார் லட்சுமி பாட்டி. அப்படியா லட்சுமிமா, சரி, நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு வைங்க என்றார் அவர். அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க திடீரென யாரோ அழும் சத்தம் கேட்டது. என்னவென்று ஒருவருக்கொருவர் அதிர்ச்சியுடன் முகத்தை பார்க்க யாருக்கும் எதுவும் புரியவில்லை. உடனே வேகமாக எழுந்த அழுகை சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி சென்றனர். ஏய் மேகலா, என் கையை பிடிச்சுக்கோடி, பயமாக இருக்குது. அடியே இவளே, அதுக்கு நீ எலும்பு உடைக்கிற மாதிரியா பிடிப்ப? இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ தெரியலையே. அதை பார்க்கணும் தானே ஊருக்கு வந்தோம், இப்போ புலம்புனா ஆச்சா என்று மேகா கேட்க இப்போது அழுகை சத்தம் கேட்கவில்லை. பிரேக் போட்டது போல் நின்ற அந்த அழுகை ஒளியில் அவர்களும் நின்றே விட்டனர். அப்பா சத்தம் நின்றுடுச்சே, என்னவா இருக்கும் என்று புரியாமலே கேட்க, எனக்கும் தெரியலடா, அதுவும் வீட்டுக்கு வெளியே இருந்து கேட்குது, இது எதுவும் நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது என்றார் அவர் தவிப்புடன். ஐயப்பா, பக்கத்து வீட்டில் யாராவது அழுதுருப்பாங்க, அதுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? கவலைப்படாதீங்க ஐயப்பா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, வாங்க உள்ள என்று அம்மு உள்ளே அவரை சமாதானப்படுத்தி அழைத்து வர அனைவரும் உள்ளே நுழைந்தார்கள். எல்லாரும் சாப்பிடுங்க என்று மீண்டும் வற்புறுத்தி அவள் அங்கிருந்தவர்களை சாப்பிட வைத்தார். அவரவர் தங்களது அறையில் சென்று முடங்க
தொடங்க இவர்கள் மூவரும் பேசியபடி அறையை நோக்கி சென்றனர். அங்கு வானதி தூக்கத்தில் தான் இருந்தாள். இப்படியே இவ பாட்டுக்கு தூங்கினா கூட நல்லா தான் இருக்கும், இடையில கனவு வந்து முழிச்சாதான் நமக்கு பயம் வருது என்று குழலி சொல்ல மேகா அங்கிருந்த படுக்கையில் படுத்து விட்டாள். இரவு விளக்கை போட்டுவிட்டு அம்முவும் படுத்தாள். ஏற்கனவே பயணம் செய்த களைப்பும் இன்று மலையேறி வந்த அலுப்பும் சேர்ந்து கொள்ள அனைவரும் படுத்த மாத்திரத்திலே உடங்கிவிட்டனர். நடுநிசி நேரம். உறக்கத்தில் இருந்த குழலி திடீரென எழுந்து அமர்ந்தாள். அவள் முகம் முழுவதும் இரத்த நிறமாக மாறியிருந்தது. எழுந்த அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். வானதி முன் வந்ததும் அவளது முகம் இன்னும் கொடூரமாக மாறியது. வானதியை அப்படியே கழுத்தை கடித்து ரத்தம் குடிக்க வேண்டும் என்ற வெறி வந்தது அவளுக்கு. ஆனாலும் அவள் எதுவும் செய்யாமல் அப்படியே நடந்தாள். இரவு விளக்கின் வெளிச்ச முகத்தில் பட்டதில் இன்னும் அவள் முகம் கோரமாக தெரிந்தது. அறையை விட்டு வெளியே வர அவள் நடையில் வேகம் பிறந்தது. அந்த நேரத்தில் மாடிப்படியில் இருந்து அவள் இறங்கும் சத்தம் அந்த இடத்தையே அதிர வைத்தது. ஆனால் ஊரே உறங்கிய இந்த நேரத்தில் அந்த சத்தம் மற்றவர்களை அடையாததில் ஆச்சரியம் இல்லையே. தன் நடையை துரிதப்படுத்தியவள் வேகமாக கதவை திறக்க முற்பட்டாள். கதவு திறந்ததும் அப்படியே வெளியிறங்கி நடக்கத் தொடங்கினாள். முன்னால் ஒரு உருவம் நின்றிருந்தது. அது இவளை கண்டதும் புன்னகை செய்தது. அந்த புன்னகையை கண்டதும் குழலியும் சிரித்தாள். ஆனால் சத்தமாக. உனக்காகத்தான் இவ்வளவு நேரமாக நான் இங்கேயே இருந்தேன் என்றது அந்த உருவம். அதுதான் நானும் உன்னை தேடி வந்தேன். சரி போலாமா? என்று அவள் சொல்ல அந்த உருவம் முன்னே சென்றது. அந்த உருவத்தையே தொடர்ந்து இவளும் செல்லத் தொடங்கினாள். ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகள் பாதையை கொஞ்சம் தெளிவாகவே காட்டியது. அதில் குழலி நடந்து கொண்டே இருந்தாள். ஊரை தாண்டி சென்ற பிறகு வெளிச்சமே இல்லை. ஆனாலும் அவர்களது நடையை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தனர். எனக்கு அந்த வானதியை கண்டாலே அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்று போட்டுடலான்னு வெறி வருது என்று அவள் மீண்டும் சொல்ல, ஆத்திரப்பட்டு அப்படி எதுவும் செஞ்சிடக்கூடாது, நாம் இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் என்றது அந்த உருவம். அந்த காரணத்துக்காக தான் நான் பேசாமல் இருக்கேன். அவளால் நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அதுவரை நமக்கு அவள் உயிர் முக்கியம், புரியுது என்று குழலி சொல்லிக்கொண்டே நடக்க அவர்கள் அந்த வளைந்து செல்லும் பாதையில் ஏறினார்கள். நமது திட்டம் எந்த அளவில் இருக்குது என்று குழலி அந்த உருவத்திடம் கேட்க, எல்லாமே இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு, இனியும் நாம் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடந்தால் நம்ம திட்டம் சரியாக நடந்து முடிஞ்சிடும், நாம் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் என்று அந்த உருவம் சொல்ல குழலி நிமிர்ந்து பார்த்தாள். அந்த இருட்டில் அந்த குகை மிகுந்த பயத்தை தாராளமாக வாரி வழங்கியது. அதை கண்டு அவளது கண்கள் மகிழ்ச்சியில் மின்னியது. எத்தனை நாள் கனவிது! இந்த இடத்தை ஒரு தடவையாவது பார்த்து விடலாம்னு எத்தனையோ முறை நினைத்து கொண்டிருந்தேன் தெரியுமா? அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றாள் குழலி. இப்போது குழலியை தொடர்ந்து வந்தது அந்த உருவம். அந்த குகையுள் அவள் ஓடும் ஓட்டத்தை கண்டு தொங்கிக் கொண்டிருந்த வௌவால்கள் அனைத்தும் தலை தெறிக்க ஓடியது. ஓடியவள் சென்று ஓரிடத்தில் அமர்ந்தாள். அங்கே அவள் அமர்ந்ததும் அவளது இரு விழிகளும் பயங்கரமான வேதனையை பிரதிபலித்தது. கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டு இருக்க அந்த உருவம் அவளது தோளினை தட்டி ஆறுதல் படுத்தியது. முடியலை, என்னால் தாங்க முடியலை, இதை பார்த்துடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஐயோ என்று அவள் அலற, பொறுமையாயிரு, ஆத்திரப்படுறதாலையும் இப்படி உட்கார்ந்துட்டு அழுவுறதாலையும் நமக்கு எல்லளவும் பிரயோஜனம் இல்லை. நம்ம நினச்ச மாதிரி நடக்கிற வரைக்கும் நாம் கவனமாக தான் இருக்கணும் என்று சொல்ல, உடனே கண்ணீரை துடைத்தவள், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அவளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். அவளை மட்டும் இல்லை, அவள் கூட இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்து தான். எல்லாம் முடியட்டும், அந்த வானதிக்கு என் கையால் தான் சாவு. அவளை அப்படியே இந்த கையால் கழுத்தை நெரிச்சு அவள் உயிர் போகிறத அனுபவிக்கணும். அவள் துடிச்சு சாகிறத நான் பார்க்கணும். அவளை நான் கொல்லணும், அந்த வானதியை கொல்லணும். வானதி, நீ சாவணுண்டி, நீ செத்தே ஆகணும் என்று அவள் கையை நீட்டி கொல்லுவதைப் போல சொல்ல, திடீரென அவள் கன்னம் தீயாய் எரிந்தது. அவள் விழிகள் பட்டென்று திரும்பி பார்த்தது. தன் முன் கோபமாக நின்றிருந்தவர்களை கண்ட குழலி கன்னத்தை பிடித்தபடி வானதியை பார்த்தாள். அவளோ கழுத்தை பிடித்தபடி இருமிக் கொண்டிருந்தாள். மேகா, என்ன ஆச்சு? எதுக்கு என்ன அடிச்ச? கொல்லாம விட்டேன், சந்தோஷப்படு. அவள் இன்னும் கன்னத்தை பிடித்து கொண்டு அப்படியே பார்க்க, நீ என்ன காரியம் பண்ண நினைச்சேன்னு உனக்கு புரியுதா? கொஞ்சம் விட்டிருந்தா வானதியை கொன்னு இருப்ப. ஏண்டி, உனக்கு என்ன ஆச்சு என்றாள் மேகலா. தெரியலையா? அடிச்சு பேத்துரு. வானதி, நீ சாவணும்னு சொல்லியே இப்படி அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டியே. விடு மேகா, அவன் என்ன தெரிஞ்சா இதையெல்லாம் பண்ணுறான் என்றால் இருமிக்கொண்டே வானதி. நீ சும்மா ரெடி, நாங்கள் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? ஆனால் இவ என்ன காரியம் செய்ய பார்த்துட்டா என்றாள் மேகா, எனக்கு என்ன ஆனதுன்னே புரியலை. நான் இங்கே தானே இருந்தேன், திடீர்னு என்ன ஆனதுன்னு தெரியலையே. எங்கேயோ போன மாதிரி இருந்தது, யாரையோ மீட் பண்ண மாதிரி இருந்தது, என்ன பேசணும்னு புரியல. ஆனால் அந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்தது.
பயமாக வேற இருந்தது, மற்றபடி வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை என்றாள் குழலி. சாரி குழலி, டக்குன்னு நீ அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பித்ததும் நானும் ரொம்ப ஓவராக எமோஷ்னல் ஆகிட்டேன். உங்ககிட்ட இருந்து வானதியை காப்பாற்றத்தான் உன்னை நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு என்று மேகா சொல்ல, ஏய் லூசு, நீ நல்லது தானே பண்ணியிருக்க, அதுக்கு ஏன் மன்னிப்பு எல்லாம் என்று சொன்னவள் வானதியிடம் திரும்பி, சாரி வானதி, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது என்றாள். குழலி, நான் உங்ககிட்ட எதை பற்றியும் கேட்கல, நீ படு என்று சொல்ல அவளும் படுத்து விட்டாள். உடனே அம்மு கோவிலில் இருந்து எடுத்துட்டு வந்த விபூதியை எடுத்து முதலில் குழலிக்கு பூசிவிட்டு, அக்கா எதையும் நினைக்காம தூங்குங்க என்றாள். ரொம்ப தேங்க்ஸ் அம்மு என்று அவளும் சொல்லிவிட்டு கண்ணை மூடிய விழிகளுக்குள் மீண்டும் அந்த உருவம் வந்து நின்றது. திட்டத்தை சேதப்படுத்திடாத ஓ அவசர புத்தியால என்ற அந்த உருவம் இவளை பார்த்து பேச பட்டென்று வெளியே திறந்தாள் குழலி. உடம்பில் இருந்த அத்தனை வேர்வையும் வெளியேறி நடுக ஆரம்பித்து விட்டது. விடாது கேட்டுக்கொண்டே இருந்த குழலிக்கு தன் கண்ணை மூடவே பயமாக இருந்தது. அதே பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்க்க அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். இதற்கு மேல் இங்கேயே படுத்தாலும் பயமாக இருப்பது போலவே தோன்ற தன் போர்வை உதறிவிட்டு எழுந்தாள். தொண்டை பயத்தினில் உலர ஆரம்பித்தது. தண்ணீர் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஜன்னல் அருகே சென்று நின்றாள். வெளியே ஜில்லென்று காற்று வீசிக்கொண்டிருந்தது. தூரத்தில் மலைக்கோவில் இருந்து கசிந்த வெளிச்சம் புள்ளியாய் தெரிந்தது. அதை பார்த்தவள் மனதுக்குள் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியலையே, இது வரைக்கும் நான் வானதிக்கு தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அது எல்லாம் என்னை நோக்கியே நகர்ந்து வருது. என் கையால் நான் வானதியை கொல்ற மாதிரி. அந்த கனவை நினச்சாலே பயமாக இருக்குது. நான் கனவில் பார்த்த இடத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியலை. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு என்றவள் அப்படியே திரும்பினாள். எதேச்சியாக கீழே பார்த்த பார்வையில் அவளது இதயம் பலமாக அடித்து கொண்டது. அங்கு கனவில் பார்த்த அதே உருவம் அவளை பார்த்து புன்னகை செய்தது. இது நிஜமா இல்லை நான் மறுபடியும் கனவு காண்றேனா என்று நினைத்து கொண்டே வேகமாக கீழே ஓடினாள். கதவை திறந்து வெளியே வந்து பார்க்க அங்கு எந்த உருவமும் இல்லை. இப்போதானே நான் இங்கே இருக்கிறத பார்த்தேன், அதுக்குள்ளே காணோம். அப்போ அது பிரம்மையா என்று யோசித்தபடி அவள் வீட்டினுள் நுழைய போகும் சமயம் மித்ரா என்ற குரல் அவள் நடையை தடுத்து நிறுத்தியது. அந்த குரல் அவளுக்கு எதையோ உணர்த்தியது போல் இருந்தது. உடனே அவள் திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்லாமல் இருட்டாகத்தான் இருந்தது. இதற்கு மேல் இங்கே இருந்தால் அது ஆபத்து என்று அவளது புலன்கள் அனைத்தும் சொல்ல உடனே வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து கதவை சாத்தினாள். பயங்கரமாக துடித்து கொண்டு தவிக்கும் இதயத்தை பிடித்து கொண்டு அவள் படியினில் ஏற யாரது என்ற சத்தத்தில் மீண்டும் பயந்து துள்ளி திரும்பினாள். அங்கு சதாசிவம் நின்றிருக்க அப்போதுதான் அவளுக்கு நிம்மதி வந்தது. ஐயப்பா, நான் தான் குழலி என்றால் பயந்து கொண்டே. என்னம்மா இந்த நேரத்தில்? ஒன்றுமில்ல, இப்போ மேலே தண்ணியில், அதான் இங்கே வந்து குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, போய் தூங்கு என்று அவர் சொல்ல வேகமாக ஓடியே விட்டாள். அவள் செல்லுவதையே பார்த்து கொண்டிருந்த சதாசிவம் உள்ளே சென்று விட்டார். அதே இரவில் அந்த குகை முன்னால் நின்றிருந்த நீலியின் முகத்தில் கோபமும் குரோதமும் கொந்தளித்து கொண்டிருந்தது. அடிக்கடி திரும்பி திரும்பி வந்த வழியை பார்த்து கொண்டிருந்தாள். நேரமும் நடுநிசையை தாண்டி சென்று கொண்டிருந்தது. அவள் முகத்திலோ பொறுமை போயிருந்தது. திடீரென அம்மா என்ற சத்தம் அவள் செவியை ஆனந்தமாக நிறைக்க, மாயா வந்துட்டியாடா என்று அவள் வேகமாக திரும்பினாள். அங்கு இவ்வளவு நேரமாக காக்க வைத்த அவளின் மகன் சங்கிலி மாயன் நின்றிருந்தான். அவன் முகத்தில் தாயை கண்ட ஆனந்தம் சுத்தமாக இல்லை. நீண்டு கிடந்த புருவங்கள் அவன் முகத்தை தீவிரமாக காட்டியது. கலையாகவும் அதே சமயம் சற்று மாநிறமாகவும் இருந்த அவன் முகத்தில் கடுமைதான் பரவி கிடந்தது. வந்துட்டேம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்காக காத்திருக்காம உங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னேன்ல. எனக்கு புரியுது, ஆனாலும் உன்னை நேரில் பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, அதான் இங்கேயே இருந்தேன். சரி, பார்த்துட்டீங்கல்ல, போங்க, போய் உங்களோட வேலையை ஆரம்பிங்க. அதை நான் செய்கிறேன். ஆனால் நீ போன வேலை என்னாச்சு? அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த காலனும் இனி நாம் சொல்கிறதுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கும். அப்பாவோட சாபம் நீங்கி அவர் நம்ம கண்ணு முன்னாடி வர்ற நாளுக்காக தான் நான் இன்னும் சாகாமல் உயிரை கையில் பிடிச்சிட்டு வச்சுருக்கேன் மாயா. நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டு இப்போ நடக்கிற வேலையில் உங்கள் கவனத்தை கோட்டை விட்டுறாதீங்கம்மா. அப்புறம் நாம் காத்திருந்தது எல்லாம் வீணாக போயிடும். அப்படி நான் நடக்க விட மாட்டேன் மாயா. என்னோட மனசு இப்போது இரும்பு மாதிரி இறுகி போயிருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் இலகி போகாது. என் கண்ணு முன்னாலேயே உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாங்க. அதையெல்லாம் இப்போவும் நினச்சாலே இதுக்கு காரணமானவங்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்கணும்னு வெறி வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை மீட்டெடுக்கணும் தான் நான் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கேன் என்று உச்சபட்ச வேதனையில் நீலி சொல்ல, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போங்க, நடக்க வேண்டிய வேலையை பாருங்கள் என்று அவன் சொல்ல அவளும் உள்ளே சென்று
விட்டார். இதுவரை செய்து முடித்திருந்த செயல்களால் அவர்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம்தான் நடந்திருக்கிறது. இனி அடுத்துதான் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தும் நினைவிற்கு வந்து நின்றன. அதற்கான காலத்தை எதிர்நோக்கி அவன் காத்திருக்க துவங்கினான். அந்த இருட்டில் அவனது வாழ்வும் தொலைந்து சூன்யமானதை நினைத்தபோதே அவன் நெஞ்சமெல்லாம் விம்ப ஆரம்பித்தது. அம்மாவை ஆறுதல் படுத்தி அனுப்பியவனால் அவனுக்கு ஆறுதலாக இருக்க முடியவில்லை. வேதனையை மறைக்க ரௌத்திரம் உள்ளே எழுந்தது. அழிப்பேன், என் அம்மாவை என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அத்தனை பேரையும் நான் இந்த இடத்திலே கொன்று போட்டு குழி தோண்டி புதைப்பேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் என்று அவன் நினைத்து கொண்டான். காலையில் எழுந்ததிலிருந்து குழலியும் வானதியும் சரியில்லாமல் இருப்பதைக் கண்டு இருவரும் கடுப்பில் இருந்தனர். முதலில் மேகாதான் இருவரையும் நோக்கி, உங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்துருக்கீங்க? தயவு செய்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா எங்களுக்கு அதை பற்றி சொல்லிடுங்க. எங்களால் சஸ்பென்ஸ் தாங்க முடியலை என்றார். ஆமாம், நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க என்று அம்முவும் கேட்க, அது தெரிஞ்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க என்றாள் வானதி. பரவாயில்ல, நீ சொல்லு என்று மேகா சொல்ல, நேற்று கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நடந்ததை பற்றி சொல்ல துவங்கினாள் வானதி. அவள் சொல்ல சொல்ல அப்படியே இவர்கள் அதிர்ந்து போய் நின்றனர். உடனே அம்மு திரும்பி மேகாவிடம், அக்கா, அப்போ நம்ம கூட வந்தது அக்கா இல்லை, பேய்க்கா என்றாள் பயத்துடன். நிஜமாவா சொல்கிற வானதி என்று மேகா பயந்து கொண்டே கேட்க, ஆமாம், என்ன மாதிரியே இருந்த அந்த உருவம் அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கவும் தான் நான் பயந்து போய் கத்துனேன். என்ன இவ இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறா என்று அம்மு புலம்பவே ஆரம்பிக்க, கொஞ்சம் இரு அம்மு, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல என்றவள். ஆனால் வானதி, நீ தான் எங்கள் கூடவே பேசிட்டு வந்துட்டு இருந்த. வீட்டுக்கு வந்த பிறகு நீ தான் கூடவே இருந்த. இப்போ நீ சொல்கிறத எங்களால் நம்ப முடியலை என்றாள் அவள். ஐயோ, அதை நம்பித்தான் ஆகணுமேகா. நானே இங்கு பார்த்த பிறகு தான் நடக்கிற விஷயமே புரிஞ்சது. சரி சரி, டென்ஷன் ஆகாத, இவக்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு வரேன் என்று மேகா குழலியிடம் நெருங்கினார். குழலி, சொல்லு, நேற்று நைட்டு ஏன் கத்துன? அதுவும் வானதியை கொல்ல வேற பார்த்த, என்னாச்சு என்று அமைதியாக கேட்டாள் மேகலா. தெரியாது. ஏய் குழலி, என்ன எப்படி பேசுகிற? வேறு எப்படி பேசுவாங்க? நேற்று என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட வேற எப்படி கேட்டாலும் இதுதான் பதிலாக கிடைக்கும் என்று அவள் சென்றுவிட, மேகாவிற்கு குழலி நடந்து கொள்வது புதிதாகப்பட்டது. ஊருக்கு வந்திருக்கவே கூடாதோ என்ற எண்ணம் இப்போதுதான் அவளுக்கு தோன்றியது. அன்றிலிருந்து குழலியின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட துவங்கியது. முதலில் சாதாரணமாக இதை எடுத்துக்கொண்ட மூவரும் அடுத்தடுத்து அவள் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது அவளுக்கு என்னவோ ஆகிவிட்டது என்று புரிந்து போனது. ஆனால் அதை என்ன செய்து தடுப்பது என்றுதான் அவர்களுக்கு புரியவே இல்லை. அன்று இரவு மேகலா எழுந்து பார்க்க அப்போது விட்டத்தையே விரித்து கொண்டு குழலி நின்றிருந்தாள். பிறகு சிறிது நேரத்தில் ஜன்னல் அருகே சென்று அப்படியே நின்றாள். அடுத்து அவளாகவே சிரிக்க ஆரம்பித்தாள். இதையெல்லாம் பார்த்த மேகலாவிற்கு ஏதோ பேய் படம் பார்ப்பது போலவே தோன்றியது. அடா ஆண்டவா, என்ன இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்ட வச்சு நீ நல்லா வேடிக்கை பார்க்குறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்று அவள் புலம்ப சிறிது நேரத்தில் குழலி படுத்து கொண்டாள். மேகா, ஏதாவது பண்ணணும், 2 பேரையும் நல்லபடியாக பழைய மாதிரி கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யலாம் யோசி என்றவளுக்குள் ஒரு திட்டம் உருவானது. மறுநாள் அவள் அம்முவை தனியாக அழைத்து கொண்டு வெளியே சென்று பேசினாள். என்னக்கா, எதுக்கு என்னை இப்படி இழுத்துட்டு வரீங்க? அம்மு, உனக்கு யாராவது சாமியார் தெரியுமா? அதாவது மந்திரிப்பாங்கல்ல. எனக்கு தெரியாதுக்கா, ஆனால் பாட்டிகிட்ட கேட்டால் தெரியும். அப்போ வா, லட்சுமி பாட்டிக்கிட்ட கேட்போம். இருவரும் பாட்டியின் முன் சென்று நிற்க, அவர் என்ன விஷயமா என்று கேட்டார். பாட்டி, மந்திரிக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சாமியார் இருப்பார், அதிகமாக ஊருக்குள்ளே வரமாட்டார். அவர்கிட்ட தான் காற்று கருப்பு பிடிச்சவங்க, பேய் பிடிச்சவங்கள, பயந்தவங்கள கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சிட்டு வருவாங்க என்றார் அந்த பாட்டி. பாட்டி, அவரை வர சொல்ல முடியுமா? இல்லை, அவர் எங்கேயும் போக மாட்டார், நாம தான் அங்கே போகணும். சரி பாட்டி. ஏன் இதை கேட்குறம்மா? இல்லை பாட்டி, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் என்று அம்முவை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டாள். அக்கா, இப்போ எதுக்கு சாமியார் பற்றியெல்லாம் கேட்குறீங்க? என்ன பண்ண போகிறீங்க என்று கேட்டாள். ஒன்றும் பண்ணலை, நீ பேசாமல் வர்றியா என்று அவள் சொல்ல, அக்கா எதாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க அக்கா, வீட்டுக்கு தெரிஞ்சால் ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுது என்று அம்மு பயந்து கொண்டே சொன்னாள். நடக்கிற பிரச்சனையை பற்றி உனக்கு தெரியும் தானே? இவளுங்க 2 பேரும் எதிரும் புதிருமா உட்காந்து இருக்காளுங்க. நடக்கிறது ஒன்றும் சரியா படலாமோ? இருட்டில் நின்றுட்டு இருக்கும்போது கிடைக்கிற சின்ன வெளிச்சத்தையும் நான் மிஸ் பண்ண விரும்பலை. எனக்கு வானதியும் குழலியும் மாதிரி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நீ கூட வரணும்னா வா, இல்லைனா நானே தனியாக போயிடுவேங்க என்றாள். அக்கா இரு, தனியாலாம் போக வேணாம், வா நானும் வரேன். இருவரும் எவரிடமும் சொல்லாமலே கிளம்பி விட்டார்கள். வெகு தூரம் நடந்து செல்ல யாரோ பின்னால் வருவதை போல் இருவருக்கும் தோன்றியது. அக்கா, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணுது, உங்களுக்கு எதுவும் தோணலையா என்றால் அம்மு. தோணுது, வா பேசாம என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல அவளும் பேசாமல் சென்றாள்.
ஊரை தாண்டி அவர்கள் செல்ல அப்போது அவர்கள் இருவரின் கழுத்திலும் கரம் பதிந்தது. அந்த கரம் இருவரின் கழுத்தை நெருக்க ஆரம்பித்தது. கூடவே எங்க போறீங்க என்ற குரல் வேறு இடியோசை போல் கேட்க அவர்களது மூச்சு ஏங்க ஆரம்பித்தது. தங்களது கழுத்தை யாரோ நெரிப்பதனால் மூச்சுக்கு ஏங்கியபடி அவர்கள் தவிக்க ஆரம்பிக்க அந்த குரல் இன்னும் பயங்கரமாக கேட்டது. தொண்டையை கவ்வி பிடித்ததில் அவர்களால் எதுவும் பேசக்கூட இயலவில்லை. இறுதியில் இருவரும் அந்த கரத்திடம் இருந்து விடுபட்டு கீழே விழுந்தனர். விழுந்தவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எழுந்து தனக்கு பின்னால் நின்ற அந்த உருவத்தை பார்த்து பயங்கர கோபத்துக்கு ஆளானார்கள். அதிலும் அம்மு ஓடியே வந்து அதன் முகத்திலே ஓங்கி ஒரு அறைய அடிப்பாவி, அக்காவை போய் இப்படி அடிக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்று வானதி சொல்ல, இன்னொரு வார்த்தை பேசின இதே இடத்துல நானே உன்னை புதைச்சிட்டு போயிட்டு இருப்பேன். எருமை எப்படி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற, இன்னும் ஒரு நிமிஷம் இறுக்கி பிடிச்சிருந்தேன்னா அவ்வளோதான், நாங்கள் இந்நேரம் செத்தே போயிருப்போம் என்றாள் அம்மு. கூல் அம்மு, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், சாரி என்று சொன்னவள். சரி, என்ன இந்த நேரத்தில் போய் இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்றாள் அவள். அது அக்கா ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, அதான் வந்தோம். நீங்கள் 2 பேரும் தான் எந்நேரம் பார்த்தாலும் உருன்னு தெரியுறீங்க, அதுக்காக நாங்களும் அப்படியே இருக்க முடியுமா என்று அம்மு சமாளிக்க, ஓ அதனால் இப்படி ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்குறீங்க அப்படி தானே என்றாள் வானதி. ஆமாம், ஆனால் பாட்டி வேற ஒன்று சொன்னாங்களே, அப்போ அந்த விஷயமா போகலையா? அதுக்குள்ளேயும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? நான் தான் 2 பேரையும் காணோமேன்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ தான் சாமியார் பற்றி விசாரித்ததா சொன்னாங்க. அதான் நீங்கள் இங்கே தான் வந்திருப்பீங்கன்னு நானும் வந்தேன். ஆமாம் வானதி, எனக்கு உன்னை கூட பார்த்து பயமில்லை, ஆனால் குழலி அவளை நினச்சாதான் திக்கு திக்குன்னு இருக்கு. ஏண்டி அப்படி சொல்கிற? இல்லை, நான் நினைக்கிறது சரிதான், அவளுக்கு ஏதோ ஆகியிருக்கணும். அவள் சரியாகவே பேச மாட்றா, அவளாக தனியாக நின்று யோசிச்சுட்டே இருக்கா, இல்லையா திடீர்னு சிரிக்கிறா, இல்லைன்னா ரொம்ப கோபமாக பேசுகிறா. அதான் நான் இங்கே வந்தேன், இவர் என்ன மாதிரி சொல்கிறாரோ அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம்னு என்று அவள் சொல்ல, சரி மேகா வாங்க போகலாம் என்று வானதியும் அவர்களுடன் சென்றாள். ஊரை தாண்டி அவர்கள் அந்த ஒதுக்குப்புற இடத்தை அடைந்திருந்த பொழுது சாய்ந்திருந்தது. அங்கே ஒரு பழைய குடிசை மட்டும் இருந்தது. அந்த இடமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பது போல் தோன்றியது அவர்களுக்கு. மெதுவாக சென்று குடிசையின் முன் அவர்கள் நின்று சாமி என்று அழைத்தார்கள். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. மீண்டும் அழைத்து பார்த்தவர்கள் இப்போது உள்ளேயே நுழைந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு சிறு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. மற்றபடி அந்த இடத்தின் மூலையில் ஒரு சிறு பாத்திரம் மற்றும் 1-2 கருப்பு துணிகள் இருந்தது. என்ன அவரை காணோம் என்று வானதி சொன்ன அதே நேரத்தில் உள்ளே நுழைந்தார் அந்த சாமியார். வாங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க என்று அவர் சிரித்து கொண்டே கேட்க, அந்த புன்னகையில் ஒரு நிமிடம் உறைந்து போனவர்கள், சாமி எங்களை சுற்றி என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்குது, காரணம் ஒன்றும் புரியலை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வந்திருக்கோம் என்று நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கும் முன், எதுவும் சொல்ல வேண்டாம் வானதி, எல்லாம் எனக்கு தெரியும் என்றார் அந்த சாமியார். இதுதான் சாமி எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒருத்தர் வானதி நீ ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு தாத்தா பார்த்துட்டு வானதின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் என்னோட பேரை சொல்கிறீங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் சாமி, தலையெல்லாம் வலிக்குது. இன்னும் இது தொடர்ந்தால் என்னை சுற்றி நடக்கிற மர்மத்தை தெரியாமலே செத்துடுவேன் போல என்று வேதனையுடன் சொன்னால் வானதி. நீ வேதனைப்படுற அளவுக்கு இப்போ ஒன்றுமே நடக்கலை, அதனால தைரியமாக இரு. சீக்கிரமாகவே உன்னை சுற்றி நடக்கிறது உனக்கு தெரிய வந்துடும். அப்போது உங்களுக்கு இது எதுக்கு நடக்குது அப்படின்னு காரணம் தெரியும். அப்படிதானே சாமி? தெரியுமா? அப்போது அதை சொல்லலாம்ல. சொன்னால் இன்னும் விளைவுகள் மோசமாக இருக்கும் வானதி. அதனால் உன்னோட சிநேகிதான் ஆபத்து. வேணாம். சரி, அதை விடுங்க சாமி, நீங்கள் சொல்ல வேணாம். ஆனால் குழலி ஏன் இப்படி நடந்துக்கிறா, அதுக்காவது காரணம் சொல்லுங்க என்றாள் மேகலா. அவள் மனசுக்குள்ளே பெரும் குழப்பம் இருக்குது. அது அவளாவே இருக்க விட மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வானதியை அழிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டுட்டே வரா. இப்போதைக்கு அவன் மனசு வானதி நம்மளோட தோழி, அவளுக்கு எதுவும் தீங்கு நேர விடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதால தான் அவளால் சட்டுன்னு மாற முடியலை. ஆனால் அவளுக்கும் உள்ளே இருக்க குழப்பம் தெளிவாயிடுச்சுன்னா அப்புறம் அவள் தான் வானதியை அழிக்க ஆளாக நிற்பா என்று சொல்ல, சாமி என்று வானதி கத்தினா. இது இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட விதிமா என்றார் அவர் கலங்கிய உள்ளத்துடன். நான் அந்த விதியை விட என்ன நம்புறவ, எனக்குள்ளே இருக்க அந்த ஈசனை நம்புகிறேன். அந்த நம்பிக்கைக்கு முன்னால் அந்த விதி மாறித்தானே ஆகணும். இந்த அளவுக்கு உனக்கு அந்த இறைவன் மேலே பக்தி இருந்தால் போதுமா? இனி நடக்கிறத அவன் பார்த்துக்குவான். சாமி, நீங்கள் தான் காத்து கருப்பு பிடிச்சிருந்தா மந்திரிப்பீங்கன்னு லட்சுமி பாட்டி சொன்னாங்க. குழலி சரியாகணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் என்றாள் மேகலா.
அப்படி கேட்டதும் உடனே தன் கண்ணை மூடிக்கொண்டார் அந்த சாமியார். தன்னிடம் இருந்து ஒரு கயிறை எடுத்தவர் வானதியிடம் கொடுத்து, உடனே நீங்கள் இப்போ முருகன் கோவிலுக்கு போங்க, அங்கே பூசாரி கிட்ட கொடுத்து இதை முருகன் காலடியில் வச்சு எடுத்து தர சொல்லுங்க. இதை வாங்கி போய் அந்த பொண்ணு கையில் கட்டிடுங்க. இது அவள் கையில் இருக்கிற வரைக்கும் அவளை வேற எதுவும் நெருங்காது. ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. இது நீங்கள் கட்ட உங்களை சுற்றி இருக்கிற மர்மமான சக்தி விடாது என்றார். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? எதுவுமே சுலபமாக கிடைச்சா அதில் என்ன சுவாரஸ்யம்? பார்க்கலாம், உங்களால் இந்த கயிறை கட்ட முடியுதான்னு. இன்னும் ஏன் நீங்கள் நிற்கிறீங்க? போங்க, நட சாத்துறதுக்குள்ளே கோவிலுக்கு போங்க என்று அவர் சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார். அவர்கள் வெளியே வரும்போது நன்றாகவே பொழுது சாய்ந்திருந்தது. சீக்கிரம் வாங்க, நாம் கோவிலுக்கு போகணும் என்று மூவரும் வேகமாக கோவிலுக்கு செல்லும் பாதையில் செல்ல ஆரம்பித்தனர். இன்னும் ஊருக்குள்ளேயே போகலை. எப்படி நட சாத்துறதுக்குள்ளே கோவிலுக்குள்ளே நம்மளால் போக முடியும் என்று நினைத்து கொண்டு போக வானதி என்ற குரல் அந்த இடத்தையே அதிரச் செய்தது. சென்று கொண்டிருந்த அனைவரும் அப்படியே நின்று விட்டனர். மேகா, உனக்கு கேட்டுச்சா என்று வானதி கேட்க, அதான் நின்னே நானும் என்றாள் அவள். ஆனால் திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை. சரி, சாமியார் சொன்ன மாதிரி அந்த மந்திர சக்தியோட வேலையாக இருக்கும் என்று முன்னேறினார்கள். மீண்டும் வானதி என்ற குரல் மென்மையாக அதே சமயம் எதிரொலிப்பதைப் போல கேட்க, வானதி மேகாவின் கையினில் அந்த கயிற்றை திணித்துவிட்டு செல் என்பதைப் போல் கண்ணசைத்தாள். அவள் மாட்டேன் என்று தலையசைக்க போடி என்று சொன்னாள். அவள் உடனே அவளும் அம்முவும் அங்கிருந்து சென்றனர். இருவரும் சென்றபின் அங்கேயே நின்றாள் வானதி. சத்தம் எதுவும் கேட்கவில்லை. அவளுக்கு மெதுவாக அடியெடுத்து வைக்க மேலிருந்து ஒரு உருவம் அவள் முன் குதித்து வந்து நின்றது. ஆ என்று அவள் பயத்தில் அலறி ஓட அவளது கரம் அந்த உருவத்தினுள் புதைந்து கிடந்தது. என்னை விடு என்று அவள் கத்த, வானதி என்னை திரும்பிப்பார் என்று அந்த பக்கம் சொல்ல, கையை விடு ஐயோ என்று அவள் கத்தினாள். வானதி, திரும்பிப்பார், ஏன் கத்துற? அவள் பயத்துடனே அங்கு திரும்பி பார்த்தாள். பார்த்தவள், நீயா என்று அதிர்ச்சியோகுடன் கேட்க, ஆமா நான் தான். இங்கேயும் வந்துட்டியா? நான் போகக்கூடாதுன்னு அவ்வளோ சொல்லியும் இங்கே வந்து இப்படி ஆபத்தில் மாட்டிக்கிட்டே வானதி. உனக்கு என்னாச்சின்னு தெரியாமல் அங்கே என்னால் இருக்க முடியலை. அதான் உன்னை தேடி ஊருக்கே வந்துட்டேன் என்றான் அவன். நீ யாரு அதை சொல்லு. சும்மா வந்து குழப்பி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடுற. உன்னால தான் எல்லா குழப்பமும். நீ என்னை பார்த்து எதுவும் பேசாமல் இருந்திருந்தா நான் பாட்டுக்கு மனசில் எந்த பயமும் இல்லாமல் இங்கே வந்திருப்பேன். ஓ, அப்போது உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாம் என்னால் தான் சொல்கிறியா? பின்ன இல்லையா? ஏய் வெயிட், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஆமாம், நீ என் பக்கத்து வீட்டில் தானே குடியிருக்க? இல்லையே என்றான் அவன் குழப்பமாக. பொய் சொல்லாத, நான் பார்த்தேன், உன்கிட்ட வந்து பேசினேன். ஆனால் நீ என்னை திட்டிட்டு போயிட்டே இருந்த. ஏன், உனக்கு மெமரியில் எதுவும் ப்ராப்ளமா? நீ வேறு யாரையாவது பார்த்துட்டு என்னன்னு நினச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் அன்னைக்கு உன்கிட்ட பேசினேன், அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறேன் என்றான் அவன். அது நீ தான், எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட ஏதோ கேம் ப்ளே பண்ணுற என்றவாறு அவர் செல்ல முயல. நில்லுவானது, இப்போ எங்கே போகிற என்று அவன் கேட்டான். கோவிலுக்கு. அங்கே போவேனா? நீ உடனே வீட்டுக்கு போ. எதுக்கு? சொன்னால் சரின்னு கேளுவானதி. நீ என்ன என் சொந்தக்காரனா? நீ சொன்ன உடனே சரின்னு கேட்குறதுக்கு யார் நீ? சரி, ஏன் போகக்கூடாது? காரணமாக தான். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் பின்னாடி வர்ற? நீ ஒரு வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன் என்று அவள் சொல்லிவிட்டு நடக்க துவங்க உடனே அவள் முன் முறைத்தபடி வந்து நின்றான் அவன். கண்கள் இரண்டும் நெருப்பென சிவந்திருந்தது. அம்முவும் மேகாவும் கோவிலை நோக்கி விரைந்து செல்ல திடீரென மேகலாவின் காலில் எதுவோ சிக்கி அப்படியே கீழே விழுந்தாள். தலை தரையில் பலமாக மோதியதில் வலிக்க ஆரம்பித்தது. அக்கா என்றபடி அம்மு அவளை தூக்க எழுந்த மேகலா தன் கையை விரித்து பார்க்க அதில் அந்த கயிறு பத்திரமாக இருந்தது. அம்முவை பிடித்து கொண்டு வா போகலாம் என்றாள். கோவில் கோபுரம் இப்போது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. அம்மு, கோவில் கிட்ட வந்துட்டோம்க்கா என்றாள். அவள் சொன்ன அதே சமயம் மேகா என்று வானதியின் குரல் கேட்டது. வானதி, எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கேன் மேகா. அக்கா வாங்க போகலாம். வானதிக்கு ஆபத்து என்று அவள் தடுமாறி சொல்ல, இப்போ நாம் போகலைன்னா தான் அவளுக்கு ஆபத்து என்றாள் அம்மு. அம்மு சொல்வதில் இருந்த உண்மை புரிந்ததும் அவளும் கோவிலை நோக்கி சென்றாள். கோபுரத்தில் இருந்து வந்த வெளிச்சம் அந்த இடத்தை சற்று வெளிச்சமாக காட்டியது. கோவிலில் இருந்து கசிந்து வந்த பூமியெல்லாம் காத்து நிற்கும் மன்னவனே பொன்மலரே சண்முகா என்ற பாடலினால் புது உத்வேகம் உள்ளுக்குள் பிறக்க இருவரும் கோவிலை அடைந்தார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் கோவில் பூசாரியிடம் அதை கொடுத்துவிட்டு முருகன் பாதத்தில் வைத்து தருமாறு கேட்டனர். உடனே பூசாரியும் அவ்வாறு செய்ய, மேகா, முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்தவித ஆபத்தும் நெருங்கக்கூடாது, நீதான் எல்லாரையும் காப்பாற்றணும் என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டார். பூசாரி தந்த கயிற்றை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே வந்தவள் வந்த வழியிலே போக அவளை தடுத்த அம்மு, அக்கா எங்கே போறீங்க என்றாள். வானதியை தேடி. அவள் இன்னும் வரலையே. வருவா அக்கா, இப்போ நம்ம வீட்டுக்கு வேகமாக போகணும்.
போய் குழலிக்கா கையில் இந்த கயிறை கட்டணும் வாங்க என்று அம்மு சொல்ல அவளும் அம்மு பின்னாலே சென்றாள். அங்கு நீலியோ பெரும் கோபத்தில் இருந்தாள். கஷ்டப்பட்டு இப்போதுதான் ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வர அதை கெடுப்பது போல் இப்போது அந்த வானதி மற்றும் இருவரும் முயற்சி செய்கிறார்கள் என்றால் விடக்கூடாது, விடவே கூடாது, அவர்களை இதை செய்ய விடக்கூடாது என்று நினைக்க நினைக்க மனம் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. அம்முவும் மேகாவும் ஒரு வழியாக வீட்டை அடைந்திருந்தன. ஆனால் இவ்வளவு வேகமாக வீட்டிற்கு யாரை தேடி வந்தார்களோ அவள் வீட்டிலேயே இல்லை. வீட்டில் இல்லாமல் இவை எங்கே போனா என்று அவர்கள் நினைக்க குழலியோ அந்த குகையின் முன் பெரும் ஆவேசத்துடன் நின்றிருந்தாள். அம்மு, குழலியை காணோம். அதான் தெரியலக்கா, அந்த மந்திர சக்தி அவங்கள கூட்டிட்டு போயிருக்குமோ? வாயை மூடு அம்மு, அப்படி மட்டும் நடந்தால் நமக்கு சங்குதான். சரி வா, கீழே போய் தேடி பார்க்கலாம். அவள் அங்கேயும் இல்லை. உடனே அம்மு வேகமாக கிச்சனுக்குள் சென்று பாட்டி என்று அழைக்க சமையல் செய்து கொண்டிருந்த பாட்டி வேகமாக வந்து என்னம்மா ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, குழலி எங்கே போனா தெரியுமா? அவள் இங்கே தாம்மா இருந்தா, இப்போ கூட நான் பார்த்துட்டு காஃபி கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆனால் மேலே இல்லையே பாட்டி. அப்போ தெரியலையே எங்கே போயிருக்கோம் அந்த பொண்ணு என்று பாட்டி குழப்பத்துடனே பதில் சொல்ல, சரி நீங்கள் வேலையை பாருங்கள் பாட்டி, நாங்கள் போய் பார்க்குறோம் என்று இருவரும் வெளியே வந்திருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து வெளியே சென்றிருந்த சதாசிவமும் சுப்பிரமணியும் வந்து கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரையும் பார்த்த சதாசிவம், என்னம்மா இந்த நேரத்தில் வெளியே எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்க, அது ஐயப்பா என்று அம்மு சொல்லும் முன் அவள் கையை இருக்க பிடித்த மேகலா, அது ஐயப்பா நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகிறோம் என்றார். அப்போ வானதி குழலி, அவங்க முதல்லே கோயிலுக்கு போயிட்டாங்க ஐயப்பா, வர லேட் ஆயிடுச்சுன்னு நாங்களும் இப்போ போகிறோம் என்று சொல்லிவிட்டு உடனே கிளம்ப நில்லுங்க என்று சதாசிவம் போட்ட அதட்டலில் இருவரும் உலுக்கி விழுந்தனர். வானதி எங்க என்று கர்ஜனை குரலில் அவர் கேட்க, ஐயப்பா என்று நடுங்கிபடி இருவரும் அமைதியாக இருந்தார். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இல்லைனா நீங்களும் வெளியே போக முடியாது. 2 பேரும் எங்கே போயிருக்காங்க என்று கேட்க இருவரும் அமைதியாக தலை குனிந்தபடி நின்றிருந்தனர். என்ன இப்படி நிற்கிறீங்க, என்ன நடந்தது சொல்லு அம்மு என்று சுப்பிரமணியம் கேட்க நடந்தவைகளை பற்றி மேகலா தடுத்தும் அம்மு சொல்லிவிட்டார். இருவரும் கோபமாக இருவரையும் முறைக்க, ஐயப்பா கோவப்படாதீங்க, எனக்கே இப்போதான் தெரியும் என்றாள் அம்மு. அப்போது நீங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, வீட்டுக்கு பெரியவங்களா நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கோம் என்று சுப்பிரமணி கோபமாக வினவ, சுப்பிரமணி இப்போ அது முக்கியம் இல்லடா, 2 பொண்ணுங்களை தேடி போகணும், வா உடனே என்று சதாசிவம் அழைக்க அவர்கள் அனைவரும் முருகன் கோவிலை நோக்கி சென்றார்கள். வழியை விட்டு தள்ளி நில்லு என்று வானதி கோபமாக அவனை சொல்ல, நான் உன்னை போக வேணான்னு சொன்னேன், அது உனக்கு கேட்குதா என்று அவன் சொல்ல, நான் போக தான் போகிறேன், நீ போகாதன்னு சொன்னாதான் அங்கே போகணும்னு எனக்கு வெறியே வருது என்றாள் அவள். வேணாம், என் பேச்சை கேட்டால் உனக்கு நல்லது, இல்லை அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நல்லது என்று அவள் சொல்ல அவள் தலைமுடி அவன் கரத்தில் சிக்கியிருந்தது. டேய் விடுடா, வலிக்குது, வலிக்கட்டும், இப்போவும் நீ போகணும்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் நான் முருகன் கோயிலுக்கு போக தான் செய்வேன் என்று சொல்லும் போதே அவளது முடியை பிடித்து தரத்தரவென இழுத்து சென்றான் அவன். அவனது கையிலிருந்து முடியை விடுவிக்க அவள் போராடிய போராட்டங்கள் அனைத்தும் வீணன ஆனது. வழியில் அவள் சோர்ந்தே போய்விட்டாள். டேய் விடுடா என்று அவள் கெஞ்ச துவங்க முடியாது என்பது போல் அவனது செய்கைகள் அனைத்தும் இருந்தது. மனம் முழுவதும் பயத்தில் இருந்ததால் அவளால் என்ன செய்வது என்றும் சிந்திக்க இயலவில்லை. முருகன் கோவிலை நால்வரும் வந்தடைந்திருந்த சமயம் கோவில் நடை சாத்தியிருந்தது. கோவில் அடைச்சிருச்சு. அப்போது இன்னும் வானதி இங்கே வரல, வாங்க நீங்கள் வந்த வழியிலே போய் பார்க்கலாம் என்றபடி சுப்பிரமணி முன்னே சென்றார். ஆவேசத்துடன் குகை முன்னே நின்றிருந்த குழலி மனம் முழுவதும் கோபம் மட்டுமே நிரம்பி இருந்தது. அறையினுள் அவள் பாட்டுக்கு அமைதியாக படுத்திருந்தாள். ஆனால் திடீரென அவளுக்கு அங்கு இருக்கவே முடியாதபடி எதேதோ தோன்றி அவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. அதை தாங்க மாட்டாமல் எழுந்தவள் அப்படியே கால் போன போக்கில் நடந்தாள். சரியாக அந்த குகை முன்னால் வந்து நின்றாள். இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. இனம் தெரியாத பயங்கரமான பகை மனதுக்குள் வேரூன்ற ஆரம்பித்தது. அப்போது அந்த குகை உள்ளே இருந்து ஒரு உருவம் வெளிவந்தது. வந்துட்ட, எங்களை தேடி வந்துட்ட, வா உள்ள, நீ வருவேன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் இத்தனை வருஷமாக காத்துட்ருந்தோம், உள்ள வா என்று அந்த உருவம் அழைக்க அப்படியே பின்னால் சென்றாள் குழலி. அந்த காட்டுப்பாதையில் நால்வரும் இணைந்து வானதியையும் குழலியையும் தேட ஆரம்பித்தனர். ஆனால் அந்த இடத்தில் எங்கேயும் அவர்கள் இல்லை. சதாசிவத்திற்கு என்ன பண்ணுவது என்றே புரியவில்லை. எங்கே போனாங்க என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. வானதியை இழுத்து கொண்டு சென்றவன் அங்கிருந்த சிவன் கோயில் செல்லும் அடிவாரத்தில் அப்படியே அசையாது நின்றுவிட்டான். ஏனோ அவனால் அதற்கு மேல்
அவளை இழுத்து கொண்டு போக முடியவில்லை. ஏன் இவளை அங்கு இழுத்து செல்ல முடியவில்லை என்றபடி அவன் பார்க்க அங்கு தூரத்தில் சிவன் கோவில் தெரிந்தது. ஓ, சிவனின் மகிமை, நடக்கட்டும் என்றவன் மயங்கி கிடந்தவளை அங்கேயே தள்ளிவிட்டு சென்று விட்டான். அங்கு கண்மூடி அமர்ந்திருந்த அந்த சாமியார் பட்டென்று கண்ணை திறந்தார். இது என்ன அனர்த்தம்? ஆதி சிவனே என்றார். வேகமாக எழுந்து தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்தவர் நேராக நடக்கத் தொடங்கினார். எங்கிருந்து வானதியை இழுத்து கொண்டு சென்றான். அந்த இடத்திற்கு வந்தவர் அங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றிருந்த நால்வரை நோக்கி, பெயரிலேயே சிவனை கொண்டவனை, சதா சிவன் நாமம் சொல்லுபவனை ஏன் கலங்கி போய் நிற்கிற? உன் பேத்தி அந்த சிவனின் அடியில் விழுந்து கிடக்கிறாள், செல் என்று சொல்ல உடனே மேகலா, சாமியா, அப்போ அந்த குழலி இந்த கயிறு அவ கையில் கட்ட முடியலை சாமி, இப்போ என்ன பண்ணுறது என்றால் வேதனையுடன். அனர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. இனி நடப்பவை அனைத்தும் நமது கையில் இல்லையம்மா. சிவன் விட்ட வழின்னு போக வேண்டியதா. இப்போ வாங்க என்று அவர் அடிவாரத்தை நோக்கி முன்னே செல்ல துவங்கினார். செல்லும் வழியெங்கும் அவர் திருமந்திரம் பாடிக்கொண்டே செல்ல மற்ற அனைவரும் சிவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கூட சென்றார்கள். மலையின் அடிவாரத்தை நெருங்கியதும் அங்கிருந்த ஒரு இடத்தில் வானதி அப்படியே சரிந்து கிடந்ததைக் கண்டு வேகமாக சுப்பிரமணி சென்று வானதி என்று கன்னத்திலே தட்ட, பா என்று வானதியின் குரல் தீனமாய் ஒலித்தது. அம்மாடி என்று அவர் அவளை தாங்கி கொள்ள, வீட்டுக்கு வேகமாக கூட்டி போங்க, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, இனிமேல் தான் நடக்கக்கூடாது, எல்லாம் நடக்கும், அதனால் பத்திரமா இருங்க என்று சாமியார் சொன்னது மட்டுமில்லாமல், அம்மாடி அந்த கயிறு எங்கே கொடுமா என்றார். சாமி, இதை குழலி கையில் தான் கட்ட சொன்னீங்க என்று மேகலா சொல்ல, இனி அவள் கையில் கட்ட முடியாது, எதிரில் இருக்கிறவங்க நம்ம விட வேகமாக இருக்கிறாங்க, அதனால் இனி இது வானதிக்கு தான் தேவைப்படும், இதை மட்டும் இவ கையில் இருந்து கலண்டு விழாமல் பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி என்று சொல்லி சிவனை நினைத்து கொண்டு கட்டிவிட்டார். கூட்டிட்டு போங்க என்று சாமியார் சொல்ல சுப்பிரமணி அம்மு அவளை கைத்தாங்களாக அழைத்து சென்றார்கள். அவர்கள் அவ்விடம் விட்டு நகர்ந்ததும் அங்கேயே மண்டியிட்டு அமர்ந்த சாமியார், பல வருடங்களுக்கு முன்னாலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சது இப்படி வந்து நிற்கிது, இதை நீதான் தடுத்து நிறுத்தணும் என்று அவர் வேண்ட அவரது தோளில் ஒரு கரம் விழுந்தது. குகைக்குள் சென்றதும் அந்த குகையே ஒளியால் மின்னியது. அந்த குகையை பார்க்க பார்க்க கனவில் கண்டது அப்படியே கண் முன்னால் நிற்பது போல் இருந்தது குழலிக்கு. அதை அப்படியே திகிலாவோடு பார்த்து கொண்டே அவள் நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் இந்த குகையில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவளுக்கு தோன்றவில்லை. அதுதான் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே செல்ல செல்ல பறந்து வந்த வௌவால்கள் அவளை தாண்டி பறக்க ஆரம்பித்தது. வா, உள்ள வா என்று அந்த உருவம் அழைத்து சென்று அந்த இடத்தின் முன் நிற்க வைத்தது. விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அதன் முன்னால் அந்த உருவம் அமர்ந்து விட்டு குழலியை பார்க்க அவளும் அப்படியே அமர்ந்து விட்டாள். விளக்கு வெளிச்சத்தில் அந்த உருவத்தின் முகம் தெரிந்தது. குழலி அந்த உருவத்தையே பார்க்க பார்க்க அவளது இதழ்கள் எதையோ சொல்லி அசைத்தது. அதை கேட்ட அந்த உருவத்திற்கு கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. வானதியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றவர்கள் வேகமாக அவளை அறையில் படுக்க வைத்தனர். களைந்த கூந்தலை சரி செய்து சுப்பிரமணி அவளுக்கு போர்வையை போர்த்திவிட, அப்பா அப்பா என்றவாறு அவரின் கையை பிடித்து கொண்டாள். வானதிமா, நிம்மதியாக தூங்குடா என்று அவர் தலையை வருடிவிட, அப்பா பயமாக இருக்குப்பா என்றவாறு அவள் நடுங்க. சதாசிவம் வந்து, பயப்படாத, நாங்கள் எல்லாரும் உன் கூடவே இருக்கோம்ல, நீ நிம்மதியாக தூங்குடா, சாமியார் உனக்கு மந்திரிச்சு கயிறு கட்டி விட்டுருக்கார், எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது என்று சொல்ல அவள் அப்படியே மெதுவாக உறங்கத் தொடங்கினாள். அவளை விட்டு நகர முடியாதபடி அவள் தனது தந்தையை பிடித்து கொண்டாள். அந்த குகையின் உள்ளே இப்போது இன்னொரு உருவம் வந்து கொண்டிருந்தது. குழலி, அங்கே பார், வந்துவிட்டான் அவனும் என்று சொல்ல அவள் திரும்பினாள். இருவரது விழிகளும் பாசத்துடன் பார்த்து கொண்டது ஒரு நொடி. உடனே அந்த உருவத்தை நோக்கி அவள் திரும்ப அங்கு பூஜை தொடங்கியது. கடுமை மட்டும் நிறைந்திருந்த கண்களும் வதனமும் பூஜை நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை கொண்டிருந்தது. நீங்களா சாமி என்றபடி அந்த சாமியார் தனக்கு அருகில் இருந்த அந்த உருவத்தை வணங்கினார். என்ன, நீயே இப்படி அழுது புலம்புனா மற்றவங்களுக்கு நீ எப்படி ஆறுதலாக இருப்ப என்று சிரிக்க அந்த வெண்ணிற ஒளி சிந்தும் அவர் வதனத்திலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்தார் அந்த சாமியார். உங்களை மாதிரி இன்னும் எனக்கு பக்குவம் வரலையோ, என்ன பண்ண என்றார் சாமியார். முருகையா, ஏன் இவ்வளோ கவலைப்படுற? தெரியாத மாதிரியே கேட்குறீங்களே, அந்த கெட்ட சக்தி எல்லாம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கயிறு கட்ட விடாமல் அவளை அவங்க பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்களே. என்ன முருகையா, பல வருஷத்து வெறி, அதை அவ்வளோ சீக்கிரமாக ஒதுக்கி வச்சிட முடியாது. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். சிவம் இருக்க பயம் ஏன்? புரியுது புத்திக்கு, ஆனால் மனசுக்கு என்று அந்த சாமியார் கேட்க, எல்லாம் சரியாயிடும் முருகையா. அனைத்து நல்ல உள்ளங்களும் நல்லதுக்கு துணையாக இருக்கும்போது கெட்டது காணாமல் போயிடும். சரியா, போ என்று சொல்ல சரி என்று அவரை வணங்கிவிட்டு அவர் சென்று விட்டார். அடுத்தடுத்த அத்தியாயங்கள்
விரைவில். நன்றி.